இன்றைய சாய் சித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் தினேஷ். தன்னுடைய முதல் படத்தின் மூலம் அட்டகத்தி தினேஷ் என்ற பெயரை பெற்ற தினேஷை இன்றைக்கு கெத்து தினேஷ் ஆக்கியிருக்கிறது அவருடைய சமீபத்திய வெற்றி படமான லப்பர் பந்து. அட்டகத்தி தொடங்கி லப்பர் பந்து வரையிலே தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படங்கள் பலவற்றில் வித்தியாசமான கதாபாத்திரங்கள் நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். அடுத்த கமல்ஹாசன் என்று பத்திரிகையாளர்களால் பாராட்டப்பட்ட தினேஷுக்கு ரஜினிகாந்தோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை கபாலி திரைப்படத்திலே வழங்கியவர் இயக்குனர் ப. ரஞ்சித். எதுக்கு நீ என்னையே பார்த்துட்டு இருக்க? செம்மையா இருக்கு. அதான் பார்த்து என்ன பண்ண போற? நடிக்கலாம். திரைப்பட நடிகராக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் தினேஷ். வணக்கம் சார். வணக்கம் சார். சின்ன வயசில் படிக்கும் போதே நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனால் என்ன மாதிரி நடிகராகணும் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸேஷன் இருந்தது. அப்போ படிக்கும்போது நம்ம புதுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தோணுச்சு சார். நடிகனாகணுன்றது ஃபஸ்ட் ஆப்ஷனாக அந்த எண்ணமா இல்லைன்னு நினைக்கிறேன் நான். மிலிட்ரி அப்படின்னு போச்சு, ஒன்று ஒன்றா உடஞ்சிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக டாக்டர் கிடையாது, சரி மிலிட்ரி, அப்புறம் ஐஏஎஃப், மிலிட்ரியிலே ஸ்பெஷலாக இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெக்னிக்கல் ட்ரைட் எக்ஸாம் கூட எழுதி அது அப்புறம் செகண்ட் ரவுண்டில் போக முடியல தாம்பரத்தில். சரி சேனல் ஆரம்பிக்கலாம், சேட்டலைட் டிஜிட்டல் ஆரம்பிக்கலாம் 2001 இதெல்லாம். அப்புறம் அப்போ இருந்துச்சு எஃப்எம் அப்படின்னா எஃப்எம் ஆகுது நம்ம மினிமமாக ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவார். ரொம்ப கனவு காண்றான் அவங்க பையன், ஆனால் ப்ளஸ் பண்ணி அனுப்பிச்சாரு. அது பண்ணிட்டு இருந்தாரு. அப்பா வந்து பிடபிள்யூடி பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் மின்ட்ல தங்கசாலையில் இருக்கிற என்கிரேவிங் டிபார்ட்மெண்ட்டில் இரும்பில் வந்து அந்த சிங்கம் வந்து அவரே ஒரு ஆர்டிஸ்ட்ன்ற லேட்டாக தான் எனக்கு ரிலீஸ் ஆச்சு. ஓகே, அது கிரேவிங் பண்ணுறது தானே அந்த இதில் சின்னதாக. பட் உங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துருந்தாரு. பெரிய சொல்லம் வீட்டில் ரொம்ப அடித்ததே கிடையாது இப்போ வரைக்கும். ரொம்ப பெரிய நம்பிக்கையில் விட்டு அவங்களோட அப்பா அம்மாவோட பெரிய பிளெஸ்ஸிங் தான். அவங்க செஞ்ச நல்லதுலேருந்து தான் கிடைச்ச விஷயம் தான் சார். நீங்கள் என்ன வாங்கணும்னு அவங்களுக்கு ஏதாவது கனவு இருந்ததா? அப்பாவுக்கு வந்து தாத்தா மிலிட்ரிலையும் மெக்கானிக்கல் இதில் ரொம்ப இதுவாக இருந்ததாங்க. எனக்கு வந்து அந்த இதில் போகணும், மெக்கானிக் சைடில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஆகணுன்றது பெருசாக யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுன்ற ஒரு பிளெஸிங் இருந்துச்சு நான் நம்புறேன். அது ஒன்று ஒன்றா போய் மாறி சரி என்ன ஆக போகிறோம், மியூசிக் டைரக்டராக ஃபஸ்ட்டு. ஸோ ரஹ்மான் சார் சாங்கு, ராஜா சார் சாங், ஃபஸ்ட்டு ராஜா சார் சாங் தான். ரஹ்மான் சார் சாங் வந்து அந்த சவுண்ட்ஸுக்காக பயங்கரமாக கேட்டுட்டு அப்புறம் அது கண்ணு மூட்டி கேட்டு பார்த்தா அது உடஞ்சிது. இது வந்து இன்னும் கொஞ்சம் போகணும், இது அந்த அவ்வளோ பொறுமையாக, ஏன்னா பயங்கர ஸ்பீடாக இருப்பேன் நான், இது கொஞ்சம் இன்னும் இது வரும். சரி என்ன பண்ண டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷன் தான், ஏன்னா நிறைய சொல்லணும்னு எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஐயோ டைரக்ஷன்னா வந்து கதை எப்படின்னு கண்ணை மூடி படுத்து தூங்கிட்டே இருக்குது, தூங்கிட்டே தான் இருக்குது. இப்படி தான் கதை ரெடி ஆகுது. அது ஒரு நிறைய விஷயம், கதை எப்படி போய் ஒரு கேமராமேன்கிட்ட சொல்லுவேன். எனக்கு கம்யூனிகேஷன் வந்து அப்போது ரொம்ப கஷ்டமாச்சு. என் மைண்ட்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு. அப்போ கேமரா நம்மளே கற்றுக்கணும். என்ன +2 கரெக்டாக கேமரா விஸ்காம்னு அப்போ தான் வரப்போகுது, விஷுவல் கம்யூனிகேஷன் வர டைம் அது என்னால் பண்ண முடியல சார். அது காலேஜெலாம் அதை பண்ண முடியல சார். அப்போ கேமரானா யாருன்னா பாலுமந்திரா சார். நம்ம எல்லாருக்குமே மைண்டில் பாலுமந்திரா. என்னோடய லிமிட் வந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும், ராயபுரத்துலேருந்து எங்கள் பெரியம்மா வீடு இருந்துச்சு. ஒரு ஸ்டேஷன் தள்ளி இறங்கினா கோடம்பாக்கம். சரி இப்போ கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பாலுமந்திரா சாரை பார்க்கணுன்னு ஒரு ஆட்டோக்கார அண்ணாக்கிட்ட அந்த காலேஜ் மீனாட்சி காலேஜ் ஆப்போசிட்டில் இறங்கிட்டு கேட்குறேன். சாலிகிராமம்ப்பா இங்கே இல்லை அப்படின்னு. சாலிகிராமம்னா வந்து இது எக்மோர்லேருந்து ட்ரெயின் ஏறணுமா இல்லைனா சென்ட்ரலாக எத்தனை நாள் ஆகும் போகிறதுக்கு அப்படின்னு. கிராமம்னு ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இல்லைப்பா 20 ரூபா கூட நான் போய் விட்டுறேன், 2 ரூபா கொடுத்தா பஸ்ஸில் போயிடலாம். நான் ரொம்ப தூரமாக நினச்ச விஷயம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அன்னிலேருந்து ஒரு 6 மாதம் காலையில் 3:30 எழுந்து வாக்கு தான் ஸ்ட்ரெயிட்டாக வரைவேன் சார். கொஞ்சம் போயிட்டு வரைஞ்சி எஸ்எல்ஆரில் ஃபோட்டோ எடுத்தது. எஸ்எல்ஆர் ஓன் கேமரா இல்லை, பட் அது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அதை எடுத்து அர்பேச்சர் ஸ்லோ ஷட்டர் ஸ்பீடு ஃபிலிமில் அப்போ வரும்ல, அதில் ஃபிலிம் வாங்கி அது ஜாலியாக இருக்கும். பசங்கிட்ட ரெடி பண்ணி வாங்கி ஃபிலிம் போட்டு அதை பிரிண்ட் போட்டு அதை கொடுத்து இப்போ அவரை ட்ராப் பண்ணிவிட்டு பாலுமந்திரா கேப் போட்டு அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கே வீட்டில் அவர்கிட்ட கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவேன். ஆஃபீஸ்க்கு தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன பையன் +2 முடிச்சுட்டு வந்து நடந்து வந்துடும். 3:30 3:15 கிளம்புவேன். ஜாலியாக இருக்கும். அது செம்ம சூப்பரான ஒரு விஷயம் சார்.
அப்படியே ஒரு ட்ராவலாக என் ஃப்ரெண்டு காலில் கூட படித்தவங்களாம் பால் கடை வச்சுருப்பான். அவங்ககிட்ட போயிட்டு அப்படியே ஒரு அவன் பேசிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு 5 ரூபா தருவோம், ஒரு அப்போ டீ பிஸ்கெட் பேக்கெட் கரெக்டாக இருக்கும். ஜாலியாக அப்படி அது செம்ம ட்ராவல் அது. எங்கள் அம்மாவும் சம்டைம்ஸ் அவங்ககிட்டேருந்து பர்ஸ்லேருந்து காசு எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. எத்தனை நாள் அது போச்சு சார், ஒரு 1 இயர் கிட்ட அப்படியே போயிடும். பட் ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஆஃபீஸ் வந்து பார்க்க சொல்லிட்டாரு. ஆஃபீஸ் போய் பார்த்தா அங்கே ப்ரொடக்ஷனில் முருகன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் என்ன சொன்னாங்க, இவ்வளோ அலைச்சல் இவ்வளோ இதெல்லாம் கிடையாது, இப்போ வந்து நடிக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்பு இருக்குது, நீ வந்து அசிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க பாரு, மேலே போனால் ஃபுல்லாக எல்லாருக்கும் கிளாஸ் போயிட்டுருக்கோம். பாலுமந்திர சார் கிட்ட நிறைய பேர் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இப்போ டேரக்டர்ஸு. ஆனால் நடிக்கிற உள்ள வந்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு. சரி ஓகே, அப்போ தான் தனுஷ் பிரதரோட படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் ஒரு கனகாலம் அந்த படம். ஸோ ஃபோட்டோ கொடு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஃபஸ்ட்டு நடிகர் ஆகிடலாம் அப்படி. +2 முடிச்சதால ஹால் டிக்கெட்டில் எடுத்த ஃபிலிம் ஃபோட்டோ நம்ம கொஞ்சம் ப்ரில்லியன்ஸாக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபார்மில் இருந்த ஃபோட்டோ, பாஸ்போர்ட் ஃபோட்டோவை மேக்ஸியாக பிரிண்ட் பண்ணி யூனிஃபார்மில் டைலாம் கட்டி நடிக்கிற வாய்ப்பாக வெற்றி சார்கிட்ட போய் கொடுத்தேன். அது அவர் தான் உதவி இயக்குனர். அவங்களாம் அங்கே இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. நடிக்கணும்னு சொல்லும்போது எப்படி முடியும், எதுவுமே தெரியாது. ஓகே ரிகார்ட் சிரி அப்படின்னும் போது சிரிக்க, அதை நான் சமாளிப்பேன். எப்படி சமாளிப்பேன்னா, இல்லை க்ளோஸ்அப்பில் பல்லு பெருசாக தெரியும் அதனால் சிரிக்க மாட்டேன், உன்னை விட எல்லாருக்கும் இங்கே சினிமா தெரியும் அப்படின்னு சொல்லி அது அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதில் நிறைய பேர் இருந்தாங்க. அமர்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட அதில் இருந்தார். அவர் சிஜி அப்போ தான் அந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்த டைம் நினைக்கிறேன், அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அமர் சார் மட்டும் சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து ஃபிசிக்கலாக வந்து அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் இருக்குது, பட் ஆனால் பிளானிங் இருக்கணும். ஒரு இன்ஜினியருக்கும் வந்து இறங்கி கிரவுண்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் இருக்கிற அந்த பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னேன். பைக்கில் எடுத்துகிட்டு வந்து என்னை வடபழனி பஸ் ஸ்டாப்பில் விடுவாங்க. அங்கேருந்து நான் திருப்பி மின்ட்டுக்கு போயிட்டு மின்ட்லேருந்து ஜாலியாக நடந்து போவேன். நடிக்க முடியல. ஸ்பாட்டில் வந்து அந்த படம் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பாட்டில் போனால் எனக்கு ரிஹர்சல் கொடுத்த சீனை வந்து வேற ஒரு தம்பி வந்து நடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்கே வெற்றி சார் பார்த்துட்டு நீ எதுக்குப்பா இங்கே வந்து அப்படின்னா 5 மணிக்கே போயிட்டேன். நான் போனதுக்கப்புறம் தான் யூனிட் 20 எல்லாமே எத்தனை டேரக்டர் சுரேஷ் சார் அவர் தான் கூப்பிட்டாரு வந்துருப்பா அப்படின்னு. போய் பார்த்தா எனக்கு பெரிய ஊண்டாயிடுச்சு. என்ன ரிஹர்சல் பண்ணிட்டு வேற ஒருத்தர் நடிக்கும் போது ஓகே இவங்க எல்லாரும் வந்து என்னை வந்து பாலுமந்திர சார் நான் போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே சொல்ல, அவர் பார்த்தார். அவருக்கு ஆக்சுவலாக எனக்குன்னா அவர் மறந்துட்டாரா ரிசம்பிளாக இருக்கா. அப்புறம் என்னை ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. அது ஒரு மெமரியாக எப்பவுமே இருக்கும் எனக்கு, அது சூப்பராக இருக்கும். ஒரு 2 வருஷம் ஏன் நடிக்க முடியல, எனக்கு அந்த கூச்சத்தை நான் எப்படி பிரேக் பண்ணுறது, வெற்றி சார் பேசும்போதே சொல்லியிருந்தாங்க. இந்த பற்ற இருக்குது, தேட்டர்ஸ் இருக்குது, நவீன நாடகங்கள் இருக்குது, அதில் போகலாம் என்னன்னு. சரி ஏன் என்னால் அதை பண்ண முடியலன்றது எனக்கு சேலஞ்ச் ஆகிடுது சின்ன வயசுலேருந்தே. ஆனால் நான் கொஞ்சம் பேசுறதுக்கு தயக்கமாக பண்ணும்போது நல்லா நடிச்சதா உங்களுக்கு திருப்தி இருந்ததா? அவங்க சொன்னது அது இன்னொன்று எனக்கு தெரியல. நடிப்புனா என்ன அப்படின்றத, அதை ஓகே ஆக்டிங்கிறது என்ன அப்படின்றத வந்து அது நம்ம கேட்டுகிட்டே தான் இருந்தோம். அதை கேட்டு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் அந்த ப்ராசஸ் சார். 2001 ஆரம்பித்தது. 2004 என்னோட முதல் நாடகத்தில் நான் வீதி நாடகம், அப்புறம் ஸ்டேஜ் ப்ளீஸ்லாம் வருது. அப்போது ஃபஸ்ட்டு மற்றவங்க நடித்ததை போய் ஆடிஷனில் போய் பண்ணி காமிப்போம். சூர்யா சார் எல்லாருமே அவங்க நடித்த ஒரு சீனை பண்ணிட்டு ஓகே. அப்புறம் தப்பாக இருந்துச்சு அது. நம்மளுடைய இது என்ன அப்படின்னு சொல்லும்போது நம்மளே உட்காந்து சீன் எழுத ஆரம்பிக்கிறது. அது தேட்டர்லேருந்து கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட். ஓகே இங்கே எல்லாமே பாதை வந்து இருக்கிற பாதையில் போகிறது ஒன்று. ஆனால் இங்கே மொத்த எனர்ஜியுமே என்ன பண்ணுதுன்னா நம்ம ஓனாக தான் க்ரியேட் பண்ணணும். ஒன்று எல்லாருக்குமே அவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஸோ ஓனாக தான் க்ரியேட் பண்ணணும். நான் எழுத ஆரம்பித்தேன் என்னோட. அது ஆடிஷனில் பயங்கரமாக இருக்கும், ஆனால் ரிசல்ட் வராது. கண்டிப்பாக கூட மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. அந்த காலகட்டத்தில் நடிப்பு பயிற்சி பெறதுக்கு கூத்துப்பட்டுற மாதிரிலாம் இடங்கள் இருந்தது. அங்கெல்லாம் போக சொல்லி உங்களை யாரும் பரிந்துரை பண்ணலையா? நான் வண்ணாரப்பேட்டில் இருக்கும்போது நாராயணன் ஒருத்தர் இருந்தார் சார், பாண்டியன் தேட்டரில். அவர் பேசியிருந்தாங்க டைப்பிங். நாங்கள் போய் உட்காந்து பேசுவோம். நிறைய எல்லாமே என்னோட வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு போது இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது தேட்டர். வெற்றி சாரும் சொன்னாங்க, வெற்றி சார் தான் இந்த இடத்துல தேட்டர் இருக்குது, நீ ப்ராக்டிஸ் பண்ணா. ஸோ போய் சேர்ந்தோம். பட் ஆனால் அங்கே பேக் ஸ்டேஜ் தான் வேலை பார்க்க முடிஞ்சது. நான் அதுவே சூப்பர் தான். நான் அப்சர்வ் பண்ணும்போதே நிறைய வேடிக்கை பார்த்தது நிறைய. ஸோ லைட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே அது நல்லா இன்ட்ராக்ஷனாக இருந்துச்சு ஆரம்பத்தில். ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து ஜெயராவ்னு ஒருத்தர் கூட அவர் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த தேட்டரை பற்றி. நான் விசாரிக்கும் போது எனக்கு அது கூத்துப்பட்டுன்னு சொல்லும் போது எங்கே இருக்குலாம் தெரியாது, எப்படி போகணுன்னு தெரியாது. திருப்பியும் அதே தான். அது இறங்கி கொட்டிவாக்கமா அப்படின்னா கோட்டூர்புரம் அப்படின்னா அங்கே போய் கேட்டோம். அங்கே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. எங்கே இருக்காங்கன்னு தெரியுமான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கோயம்பேடு பக்கத்தில் இருக்கோம். சரி கோயம்பேட்டில் வந்து
திருப்பி எங்கன்னு தெரியாது எந்த அட்ரஸும். நான் வந்து கரெக்டாக கேட்டதே யாருன்னா ஜெயராவ் சார் கிட்ட. ரோட்டில் ஒருத்தர் முடி வச்சு நடந்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கூத்துப்பட்டுன்னு ஒன்று இருக்குது. அவர் தான் வந்து அப்போ அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு மெம்பராக இருந்திருக்காங்க. போங்க, ஆனால் இன்னொரு தேட்டரும் நடக்குது அலையன்ஸில், அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்படி ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இங்கே இருக்க மெட்ராஸ் பிளேயர்ஸ்லேருந்து நிறைய பேர் நிறைய பிளேயில் வந்து லைட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாஸ்கர்ன்ற ஒரு சீனியர் கூத்துப்பற்ற ஆர்டிஸ்ட் அண்ணா இருக்காங்க. அவங்க கூட நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். குமரன் வளவன் அவர் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சது வந்து எனக்குள்ளே இருந்த சின்ன சின்ன தயக்கத்தையும் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டை கொஞ்சம் அதிகமாக, ஓகே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஓகே இது எதுவுமே வந்து இதுதான் ஃபார்முலா கிடையாது எதுக்குமே. ஆனால் க்ரியேட் பண்ணுறது ஓனாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு நல்ல படத்துக்கோ இல்லை நல்ல ஆக்டிங்க்கோ வந்து இதுதான்ற ஃபார்முலா கிடையவே கிடையாது. நம்ம ஓனாக க்ரியேட் ஆகும், அது பிளெஸ்டாக ஒர்க் அவுட் ஆகும்போது அது ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுது. அதை நோக்கி இன்னும் நிறைய பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது கொடுத்துச்சு. அப்படிதான் சார். அங்கே பேக் ஸ்டேஜில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஏன் நடிப்பு பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல, அமையல? இல்லை, அப்போ வந்து உள்ளே நீங்கள் அதுக்குள்ளே இருக்கணும்னா அங்கே சேலரி ஒன்று இருக்கும், சேலரி பில். ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்டேருந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு முன்னாடி போனவங்களாம் இருக்காங்க. ஸோ நிறைய இருக்குது. அதனால் ஒர்க் பண்ணலாம். ரொம்ப ஈகராக இருக்குது. ரொம்ப சின்ன பையனாக வந்து ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு. ஸோ அதுவே எனக்கு தெரிஞ்சு ஏன்னா அங்கே சேர்த்துருந்தா கூட வந்து எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியாது. பட் நான் அப்சர்வ் பண்ணது வந்து எனக்கு வந்து அதை விட அதிகமான பயிற்சியாக இருந்தது. வேடிக்கை பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது சார். யார் யாரெல்லாம் அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? முத்துசாமி சார் ஃபர்ஸ்ட் கூத்துப்பட்டையோட ஃபவுண்டர். அவருடைய ஒரு ஸ்பீச் வந்து கூத்துப்பட்டையில் இல்லை, அலையன்ஸில் வந்து தீபிகா டெய்லர் ஸ்டோரில் இருக்க தீபிகாவில் வந்து ஒரு தேட்டர் அப்போ அவர் பேசும்போது ஆக்டிங்கை பற்றி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். அந்த ஸ்பீச் டக்குன்னு ஒன்று எனக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. அதில் இருந்த எல்லாம் ஆனந்த் சுவாமி சார், பாபுனா, செம்மல் பாலா, மினி ரமேஷ், பெரிய ரமேஷ், அவங்க 2 பேருமே இப்போ வேறு ஆர்டிஸ்டாக வேறு பேரில் இருக்காங்க. எல்லாருமே வேடிக்கை. ஜெயராவ் சாராக இருக்கட்டும், இல்லை சந்திரா அக்கா, குமரவேல் அண்ணா, ஜெயக்குமார்ண்ணா, நிறைய பேர், கில் ஆலன் ஒருத்தர் வருவார், ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வருவார், சாந்தா அண்ணா, இவங்க எல்லாமே வந்து இதுதான் தெரியாது நம்ம. ஆனால் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எல்லாரும் ஓடும் போது நமக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஓகே நம்மளும் ஓடலாம், என்ன மாதிரி நடிகனா நாம் உருவாகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் வந்தது. அப்போ எனக்கு வந்து ஏன் என்னால் அதை பண்ண முடியல அப்படின்றது என்கிட்ட இருந்த தயக்கத்தையும் என்கிட்ட இருந்த அந்த என்னால் சிரிக்காமல் அதை ஏன் பண்ண முடியல அப்படின்னா அது ஒரு மேபி அது ஒரு சேலஞ்சாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அட்டகத்தி பிஃபோர் இது எல்லாமே நடந்து அப்புறம் சீரியல் பண்ணி அப்புறம் டீசென்ட்டான ரோல்லாம் சினிமாவில் கதாபாத்திரங்கள் எல்லாமே. ஜனநாதன் சார் அதில் ரொம்ப சூப்பர். எனக்கு என்ன இந்த ஆடிஷன்லாம் பண்ணி ரொம்ப டயர்டாயிடுச்சு. போய் நம்மளே எழுதிலாம் பண்ணோம், ஆனால் எதுவுமே பிளேஸ் ஆகலை. இது ஒரு ஹம்பக் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் ஆகும்போது அவரோட ஆடிஷன் போகிறேன். நான் வெளில நின்றுட்டு பசங்க எல்லாருமே போவோம் இன்ட்ரோ பண்ணிட்டு போய் பண்ணணுமா, என் பைக் மேலே பக்கத்தில் இருந்தார். அவர் பக்கத்தில் நின்றுட்டு எல்லாத்தையும் அவர் தான் டேரக்டர், எனக்கு தெரியாது. போனோமா என்ன போய் நம்ம பண்ணிவிட்டு எனக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். இல்லை இந்த வாட்டி போய் பண்ணுங்களேன், போய் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். போய் பண்ணு. அப்புறம் ஒரு டீசெண்டாக ஒன்று அவர் சொன்னார், யாருக்குன்னா நம்ம எதனா பண்ணோன்னா படத்தில் அவங்க தெரிகிற மாதிரி ஒரு 3 சீனாவது வரணும், அப்படி வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி தான் அந்த பண்ணது. எனக்கு பெருசாக இப்படி தான் போகணுன்னு அப்போ இல்லை சார். ஏன் அதை பண்ண முடியல அப்படின்னு இருந்துச்சு. இல்லை, ஏறக்குறைய 10 வருட காலம் வந்து சினிமாவில் வரணும்னு போராடுறீங்க, சரியான வாய்ப்பு அமையலை. எப்படி இருந்தது அப்போ உங்களுடைய மனநிலை? அட்டகத்தி பிஃபோர் நான் வந்து தசைனை தீச்சுன்னு ஒரு படம் ஹீரோ ஆகிட்டேன். அது வந்து விசாரணை அளவுக்கு இன்டென்ஸான ஒரு ஒர்க். அது விஜய் பிரபாகரன்ற அவர் டைரக்ட் பண்ணார் அந்த படத்தை. அந்த படத்தை பாலுமேந்திர சார், ராஜு மேனன் எல்லாருமே பார்த்துருக்காங்க. கௌதம் மேனன் வந்து அதை எடுத்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடியல. அந்த படம் கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஒர்க் இருந்துச்சு. அது 3 கலரில் வரும், பிளாக் அண்ட் ஒயிட்டு. வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும், ஃபுல் ஸ்டெடி ஃபிலிம். ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க். ஆனால் வந்து அது ப்ளீஸ் ஆகலை. திருப்பி வந்து நான் எல்லா ஒர்க்கும் அந்த லைட் ஒர்க் போகிறேன், எல்லாமே பண்ணுறேன். திருப்பி அப்படியே போயிட்டே இருக்கு. 10 வருஷம் முடியுது. 2011 ஹீரோவும் ஆகிட்டோம். ஆடிஷன் போய் எல்லாமே பண்ணி ஆடிஷன் போய் தான் பண்ணுது அது. பட் ஆனால் எதுவுமே வரல. நான் வீட்டில் போயிட்டு செவ்வாப்பேட்டில் அப்போ ஷிஃப்ட் ஆகிட்டேன். இங்கேருந்து சென்னையில் அந்த ரூமும் போயிடுச்சு. பைக் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓகே என்ன பண்ணுறது, வேறு என்ன தெரியும் நமக்கு. ஏன்னா ஹீரோவும் ஆயாச்சு, நடிச்சாச்சு. அது ஆக்டிங்கில் என்ன அப்படின்றது ஒரு பிளஸ்டாக ஒன்று இறங்கி ஓகே. பட் ஆனால் மெட்டீரியலாக எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்றும் புரியல, அப்படியே இருக்குது. போய் இப்படி படுக்கிறேன். அப்போ ஒரு 3 வருஷம் முன்னாடி ஃபோட்டோ கொடுத்தேன் ஆக்கஸ் ஸ்டுடியோவில் ஒருத்தரை பார்த்து.
அவர் தான் ரஞ்சித் சார். நான் போய் வீட்டில் போய் அப்படி படுக்கும்போது திருப்பியும் 3 வருஷத்துக்கு அப்புறம் கால் வருது. டி நகர் வரைக்கும், டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது இந்த குரோம் பக்கத்தில், கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமான்னு போய் பார்க்குறேன். தசைனை தீச்சிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்போ எடுத்து ஒரு அந்த ட்ரெய்லர் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே தேட்டரில் இருந்த எல்லாருமே இன்ட்ரோ பண்ணோம். திருப்பி ஆடிஷன் தான். அது ஒரு ஆனால் அவங்க கூப்பிட்டவொடனே என்னால் டக்குன்னு போக முடியல. நான் செவ்வாப்பேட்டில் இருக்கேன், டி நகர். மனசு வந்து டக்குன்னு போயிடுச்சு. ஓகே, இது ஏதோ ஒன்று பிளேஸ் நமக்கு தெரியல, சில நேரத்தில் தெரியும் இது ஏதோ ஒன்று நடக்குது இது அப்படின்ற மாதிரி. நான் ரயில்வே ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன், மனசு அங்கே போயிடுச்சு. ஆனால் பாடி இங்கே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு காலியாக இருக்குது, யாருமே இல்லை, ட்ரெயின் இல்லை. ஏன்னா ஒரு 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் தான், ½ ஹவருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ மாறிடும். அப்புறம் பொறுமையாக ட்ரெயின் ஆடி ஆடி அப்படியே டேர்ன் பண்ணி வருது. ஓகே ஓகே, அப்போத்துலேருந்து நம்மளை சினிமா கூப்பிட்டு போகிற ட்ரெயின் பொறுமையாக, அந்த பொறுமைக்கான ட்ரெயின் கூட நினச்சேன் சார். எவ்வளோ ஸ்பீடாக எண்ணம் பட் இங்கே மெட்டீரியல் ஆகிறதுக்கு இருக்குல்ல, நம்ம எண்ணம் வந்து அப்படி போகுது. இங்கே நடக்கிறதுக்கான பொறுமை அது வந்து அங்கே போயிட்டு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் பார்த்தேன். அது 50, 40 ஆச்சு, 30, 20, கடைசியாக ஒரு 6 பேர் அதுலேயும் இருந்தோம். அந்த 6 பேரை கதை ஒன்று லைன் மாதிரி ஒன்று சொன்னார். சொல்லும் போதே கான்ஃபிடென்ட் எப்படின்னு தெரியல, அது பயங்கரமாக இருந்துச்சு. டக்குன்னு போய் அடிச்சாச்சு. அன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அந்த படத்தோட தயாரிப்பாளரும் வந்து ஆக்சுவலாக நம்மளை தான் வந்து இவரை ஓகே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். சிவகுமார் சார், ரஞ்சித் சார் மனசில் இருந்துச்சான். சிவகுமார் சார் அவர் வாயிலேருந்து இவங்களே பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி ஆரம்பித்த பயணம் தான். அட்டகத்தி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சீனியர் சொன்னார், இப்போ ஒரு 10 வருஷம் சார், அது நடந்து ஒரு 10 வருஷம், அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 வருஷம் ஆனதுக்கப்புறம் எனக்கு நடந்த எல்லா படங்களும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அதை சூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே எக்ஸப்ஷனாக இருக்கும். அது வந்து சொசைட்டியோடு இருக்கும். தனியாக வந்து இப்போது தனியாக ஒன்று க்ரியேட் பண்ணாமல் சொசைட்டியோடு இருக்குது. எனக்கு அது சந்தோஷம். ஸோ வந்து நான் சூஸ் பண்ணவே இல்லை, அது அப்படி அமையுது. அண்ட் அதில் மேபி இதை நான் கரெக்டாக பண்ணாலே போதும், நான் டிசைட் பண்ணாமல் எனக்கு இப்படி ஒரு படம் வேணும் அப்படின்னு இல்லாமல், மேபி இப்போ நான் விரும்புறது வந்து வயலன்ஸ் இல்லாமல், பெரிய ரிலீஜியனை கொண்டாடாமல், எந்த ரிலீஜனும் கொண்டாடாமல், அப்படி கலாட்டாலாம் இல்லாமல் சமாதானம் தான், அந்த மாதிரி மட்டும் பெரிய வயலன்ஸோ ஒரு இதையும் திணிக்காமல் ரொம்ப ஜென்டிலாக அப்படி போகலாம், எல்லாருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற படங்கள், அந்த தாட் மட்டும் இருக்குது. அட்டகத்தி கதையை எத்தனை நிமிஷம் சொன்னார் உங்களுக்கு ரஞ்சித்? அவர் பவுண்டு கொடுத்தாரு. என்னால் பவுண்டு படிக்கவே முடியல. எனக்கு கதை வந்து நான் பார்த்துட்டேன்னா, இது வந்து நீங்கள் தேர்வானதுக்கு பின்னாடி, தேர்வானதுக்கு முன்னாடி உங்களுக்கு கதை சொன்னார்ல, ஒரு ஜாலியாக இருக்கிற பையன் சொன்னார், ஒரு ஜாலியான பையன். அப்படி ஒரு ஜாலியான பையன். அவன் வந்து அவன் வந்து ஹர்ட் ஆகாமல் போயிட்டுருக்கான். ஏன்னா ரொம்ப முக்கியமாக நான் அதை அவர் எக்ஸாக்டாக சொன்னது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்குது. ரொம்ப ஜாலியான ஒரு பையன். அவன் வந்து விரும்பிகிட்டே இருக்கான். அது வந்து தப்பாக இல்லை, யாரையும் அவன் ஹர்ட் பண்ணல. அன்பு வந்து நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோயின்ஸையும் அப்படி பார்த்துருவேன். ஆனால் எந்த ஒரு ஹர்ட்டும் இருக்காது அதில். அது தப்பு இல்லை, அன்பு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் ஜாலியாக இருக்கிற ஒரு பையன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நம்ம ஜாலியை வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது சூப்பர். அந்த படம் அதான், அவன் தான் டிஸ்டர்ப் ஆகிப்பானே தவிர யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை நீங்கள் படிக்கலை? நான் இப்போ வரைக்கும் எந்த ஸ்கிரிப்டும் ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். நான் படிச்சுட்டு நம்ம ஒன்று பார்த்துடுறோம், நம்ம பார்த்துட்டோன்னா நம்ம ஃபிக்ஸ் ஆகிட்டோன்னா கஷ்டம். அது அங்கே போய் எதனா வேறு எதனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சின்ன டைம் ஆகும். அதுக்கு பெட்டராக அங்கே ஒன்லைன் மட்டும் வச்சுட்டு அங்கே போகும்போது சொல்லும் போது அது வந்து அது வேலை பார்த்துட்டு அது போயிடும். அது பெட்டராக இருக்குது. அட்டகத்தி கதை முழுமையாக எந்த காலகட்டத்தில் தெரிஞ்சது உங்களுக்கு? என்ன பார்க்கும்போது எனக்கு எல்லாருமே அப்படிதான், என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்லை எனக்கு சீனியராக இருக்கிறவங்களும் சரி, உங்களை கூட சேர்த்துக்கலாம். அது ஹர்ட் பண்ணாத வரைக்கும் ஓகே தான் சார். அதில் எனக்கு சந்தோஷம் தான் சார். அது ஏன்னா ஜாலியான ஒரு தேடல் அப்படியே போயிட்டே இருக்குது. எல்லாருமே புதுசு. எனக்கு இப்போ வரைக்கும் எல்லா படத்துலையும் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எல்லாமே புதுசாக தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபர்லி டைம் இருக்காது. ஒரு சேலஞ்சு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சினிமாவில் எல்லாமே சேலஞ்சு தான் எப்பவுமே. எந்த படம் பண்ணாலும் எந்த சீன் பண்ணாலும் அங்கே வந்து இன்னும் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அவர் வந்து எத்தனை 52 நாளில் அந்த படத்தை வந்து முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாள் வந்து டெஸ்ட் ஷூட்டு, 50 நாள் வந்து காஸ்டியூம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். தாடி வச்சு ஆரம்பித்தது ரிவர்ஸில் எடுத்தாங்க அந்த படத்தை. ஸோ வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் அந்த படத்தோட டிஏயில் இருந்தவர் சொன்னார், இவனுக்கு எதை கொடுத்தாலும், அவர் ஆந்திராவிலேருந்து வந்திருந்தார், எல்லாமே சூப்பராக தான், டான்ஸுன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து மாற்றுறேன். எனக்கு டான்ஸ் மேலே ஒரு பயம் சப்கான்ஷியஸாக இருந்துச்சு. ஆடினது இல்லை, என்ன நடிப்பு மேலே எப்படி பிகினிங்கில் இருந்துச்சோ அது இன்னும் ஆடினா உடஞ்சிருன்றது எனக்கு தெரியும். அப்புறம் உடனே எங்கள் அண்ணனுக்கு ஒருத்தர் இருப்பார், கசின், அப்பப்போ ஒரு லவ் குரு மாதிரி நமக்கு ஒருத்தர் சீனியர்ஸ் இருப்பாங்க. அண்ணன் டான்ஸ் ஆட சொல்கிறாங்கன்னா அப்படி
நம்மலாம் வந்து நம்ம பிளட்லயே இருக்கு இசையும் நடனமும். நம்ம வந்து அப்படியே ஆடணும். இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்யா ஆடிட்டு வருது, என்ன தினேஷ் பார்த்து பயங்கரமா இருக்கு, அடுத்து நீங்க தான் ஆட போறீங்களா? ஆமா ஆமா. ஆனா அந்த பாட்டு அந்த ஆடிட்டோம். ஏன்னா எதிர்க்க ஒருத்தர் அந்த புலி டான்ஸ் ஆட வச்சு அந்த ஊர் ஜனங்க கொடுத்த பாசிட்டிவ். அந்த நோட் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷாட்டு சார். அது அப்போதான் நான் பண்றேன் லைஃப்லயே. ஆடிட்டு கண்லயே வந்து அதை அது கைத்தட்டி வந்து அதை என்கரேஜ் பண்ணி வாங்கிடுவாங்கல்ல. ஆனா அதுவே எனக்கு சினிமாவில் புரிஞ்சுது. இங்க கைத்தட்டினா வந்து அடுத்து ஒன்மோர் போகணும். அது ஒரு ஞானமும் இருக்கு இந்த 20 வருஷத்துல. அட்டகத்தி வந்து எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. ஏன்னா அப்போ அப்பா எல்லாமே ஒரு இந்த சன்ரைஸ் மாதிரி இருந்துச்சு எனக்கு. சூரியன் உச்சியில் இருக்கும்போது இது அழகாக சொல்லுவாங்க, அந்த சூடும் தாங்க முடியாது. பட் சன்ரைஸ் ஆகிறப்போ ஒரு மைல்டான விஷயம் இருக்கு. அந்த மூமெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா படம் எடுத்து முடிச்சாச்சு, ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. நான் வீட்டில் அமைதியாக இருந்தேன். அப்பா அம்மா எல்லாமே தம்பி, அது ஒரு மாதிரி ஜென்டிலான ஒரு இதுவாக இருந்துச்சு. ஓகே, ஒரு ஹோப்போட ஒரு சின்ன ஆரம்பத்தோட அப்படி இருந்தது. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம் நான் பார்க்குறேன். அந்த படத்தில் நடிக்கும்போது பரவாயில்ல நாம் கூட நடிக்கிறோம் அப்படின்னு எப்போ தோணுச்சு தினேஷுக்கு? நான் அது 2004-06 வந்துட்டேன் சார். அப்பயே வந்து கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு 2004. ஏன்னா அது என்ன அப்படின்னு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு. இப்போ பைக்கு ஓட்டும் போது அந்த 3 வீலை வச்சுட்டு ஓகே, பேலன்ஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 வீலை எடுத்துட்டு வீலிங்லாம் அது தான் நடிப்போம் எல்லாமே அப்படி சமைக்க ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் விளையாடுவோம்ல, நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் தான். அது வந்து அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் சார். அது அதுக்கு அப்பயே இருந்துச்சு. அதுதான் அட்டகத்தில வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அட்டகத்திலே வீலிங் மூமெண்ட் எது? அட்டகத்தில வீலிங் மூமெண்ட் வந்து ஒரு சீனுமே அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா ஃபைட்லயும் உங்களுக்கு வந்து அந்த அந்த இடமே வந்து உங்களுக்கு அப்படி ஜோஷ் ஆகும். எதனா பண்ண என்ன அப்படின்ற இதுதான் இருக்காது. பட் எதனா ஒன்று கிரியேட் பண்ணணும்ல, டக்குன்னு ஒன்று ஆட் பண்ணி சேர்த்து எதனா ஒன்று பண்ணணும். ஸ்கிரிப்ட்லேயே எல்லாமே இருக்கும். இன்னும் நம்ம சைட்லேருந்து என்ன ஒன்று எதனா ஒன்று அப்படி ஒரு ஜோஷாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எல்லா சினிமே நான் அப்படி தான் பண்ணேன். அப்புறம் அந்த பெரியவராக இருக்கட்டும், கடைசியாக என்னப்பா அலூரியா பொண்ணு வேணுமா 5 ரூபா கூட அந்த சீன் வரைக்கும் எனக்கு எல்லாமே ஓகே தான். இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரஞ்சித் ஒரு முக்கியமான இயக்குனர். ஆமாம் சார். அவருடைய முதல் படத்தில் பணியாற்றும் போது அந்த அடையாளம் ஏதாவது தெரிஞ்சுதான் நீங்கள் உணர்ந்தீங்களா? அவர் எனக்கு வந்து நான் ஜட்ஜ் பண்ணுறதுல வந்து ரொம்ப இது யார் என்ன இப்படி அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது தான் என்னோட பீஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கு. ஓகே, நான் உட்காந்து பேசும்போது இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். பெரிய டைரக்டராக போவார் அப்படிலாம் நான் பெரிய அதெல்லாம் இதெல்லாம் யோசிக்கிறது கூட இல்லை. ஒரு வேலை சூப்பராக அழகாக வேலை பார்த்தோம் அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அவர் சொன்னார், நீ சூப்பர் ஸ்டார் அப்படின்னா. சரி, நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடம் அவர் மட்டும்தான் சூப்பர் ஸ்டார், அவர் மட்டும்தான். அந்த ஒரு எனர்ஜியாக சொல்கிறது இருக்கலாம். ரூட்டு தலையே ஆனவொன்னே ஜாலியாக சொன்னார். அது ஜாலியாக இருந்துச்சு. ஓகே, என் ஆசை ஒரு புல்வெளி சாங் வந்து ட்ராக் இல்லை கையில், ட்ராக் இல்லாமல் தான் ஷூட் பண்ணுவோம். என்ன பண்ணாங்கன்னா, நீ நல்லா லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒன்றாலும் லவ் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணு. வெறும் மைண்ட்லேயே பண்ணது தான், அது சவுண்ட்லாம் கிடையாது. அது சூப்பராக அமைஞ்சது. அப்போது சொன்னார் அது. ரஞ்சித் சார் வந்து எனக்கு ஒரு சீன் பண்ணும்போது ரொம்ப நான் அவரை பிரமிப்பாக பார்த்தது வந்து அந்த முடி வெட்டுற சீன். அப்போ அவர் அந்த சீன் சொல்லும் போது பிகினிங்கில் யாருமே நம்பலை, சுற்றி இருந்தவங்க யாருமே நம்பலை. அதனால் 3 தடவை நம்ம வேலை பார்த்தோம். அப்படி தூக்கினோடனே கண்ணில் தண்ணி வரும். அது கிளிசரின் போடாமே ட்ரை பண்ணது. என்னன்னா இப்படி பண்ணிட்டேன், முடி இப்படி கட் பண்ணிட்டேனா அப்படி. அந்த டேக் 19வது டேக்ல தான் ஓகே ஆகுது அந்த முடி வெட்டுற சீனை. நான் ரஞ்சித் சார் கிட்ட அப்போ நான் வாட்ச் பண்ணது என்னன்னா, ஒரு விஷயம் வேணும்னு சொல்லும் போது அதுலேயே இருந்து கேட்டு எடுக்கிறது இல்லை சார். நான் அப்போ தான் இதுதான் போல இருக்கு அந்த தன்மை வந்து எப்படி வந்து அதை ரிசீவ் பண்ணுறது. இல்லை மற்றவங்க ஏன்னா அவ்வளோ எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும்ல, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். அதை எதுவுமே கண்டுக்காமல் நமக்கு என்ன வேணுன்றதை ஃபோக்கஸ்டாக இருந்து அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பெரிய டேரக்டராக பெரிய ஹீரோவானா அப்போலாம் எதுவுமே தெரியாது. எப்படி டைரக்ட் பண்ணுவார் ரஞ்சித்? ஒரு காட்சியை சொல்லிவிட்டு உங்களை நடிக்க விடுவாரா, இல்லை இப்படி இருக்கணும்னு நடிச்சு கிடிச்சு காட்டக்கூடிய வழக்கம் உண்டா அவருக்கு? நடிச்சு காமிச்சது கபாலி வரைக்கும் நடிச்சு காமிச்சது கிடையாது. பட் நான் டைரக்டாகவும் கேட்க மாட்டேன். இப்போ அசோசியேட் கிட்ட பேசும்போது இல்லை அவங்க சொல்லும் போது நம்ம நின்றுருக்கும் போது சொல்லுவாங்க, என்னால் அப்படிதான் எனக்கு டேரெக்டா சொன்னீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துப்பேன். என்கிட்ட எதனா சொன்னீங்கன்னா அதுவும் கரெக்ஷன் சொன்னீங்கன்னா சுத்தமாக அது நான் எங்கள் அம்மா கிட்ட கூட பார்த்தேன் இப்போதான். அது ஓகே, எங்கள் அம்மா கிட்ட இருந்தே இருக்காது, இதுதான் வேணும்னா அழகா எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அது வேற மாதிரி தான். ஓகே, நம்ம கேட்கக்கூடாது போல இருக்கு. அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க மட்டும் இல்லை, நான் வெற்றி சாரும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ எல்லாம் அப்படியே பயங்கரமாக ஷேப் பண்ணுறதுலாம் இல்லை, அவங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்க சார். அதெல்லாம்
சொல்லிவிட்டு அவங்களுக்கு வேணுன்றது வேணான்றது மட்டும் அவங்க கட் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லி நடிச்சுக்கான். ஒரே ஒரு வாட்டி அட்டகத்தில அந்த சாங்கில் மட்டும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். அந்த வெக்கப்படுறது மட்டும் அப்படி பண்ணிக்கலாம் பஸ்ஸில். ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. அந்த படத்தை திரையில் பார்த்தபோது எப்படி இருந்தது தினேஷுக்கு? நான் ஆல்பர்ட் தேட்டரில் பார்த்தேன். நான் என்னோட அப்போ காதல் குருவாக இருந்த காந்திராஜன்னா யஷ்வந்த்னு ரஞ்சித் சார் காலேஜ் மேட் அவர் என்னோட ஃப்ரெண்ட். அவங்கலாம் நான் அவர் விஜய் பிரபாகரன் சார் அந்த தசைனை டீச்சரும் டைரக்டர் அவங்க எல்லாரும் ஆல்பர்ட் தேட்டரில் தேட்டர் ஹவுஸ்ஃபுல்லு. அவங்களாம் சங்கம் தேட்டரில் பார்த்தாங்க ரஞ்சித் சார். எனக்கு ஃபர்ஸ்ட் படம் இப்போ நான் யோசிக்கும் போது ஏன் நான் வந்து என் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலன்ற மட்டும் ஒரு ரிக்ரெட்டாக ஃபீல் பண்ணேன். ஐயோ நான் ஏன் பார்க்கல அப்படின்றது மட்டும் இருந்துச்சு எனக்கு. சூப்பராக இருந்துச்சு. ஏறி டான்ஸ் ஆடினாங்க. எனக்கு மோஸ்ட் அப்பயே வந்து அது ஓகே இங்கே விரும்பினது இருக்குது, கேட்டது கிடைக்குது, அதுவே பெரிய ப்ளஸ். நினச்சது இவ்வளோ இடத்துல வந்து நடந்திருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் அப்பா அம்மா படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அப்பா வீட்டில் அப்பெல்லாம் ரொம்ப பேசவே மாட்டோம். ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். வாங்க போங்க அப்படின்னு தான் ரொம்ப மரியாதையாக ரொம்ப கம்மியாக தான் பேசுனது. என்கிட்ட பேசுனதில்லை. இது சமீபத்தில் கூட சொல்லியிருந்தேன். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு அங்கே செவ்வாப்பேட்டில் விட்டல் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவங்க பேசும்போது நீங்கள் என்ன ஹீரோவோட அப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிற அதை மட்டும் கேட்டு நான் அப்படி நகர்ந்து போயிடு. அந்த ஒரு இடம் மட்டும் இருக்கும். அட்டகத்தி படத்தை பொறுத்த வரைக்கும் படம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கான முயற்சியில் ரொம்ப நாள் இருந்தார் சிவி குமார். அப்போ என்ன மாதிரி ஃபீலிங் இருந்தது தினேஷுக்கு? ஆல்மோஸ்ட் நல்ல இதான் சார். அந்த பிகினிங் தான் இப்போ சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பரான மூமெண்ட் எனக்கு. நான் வீட்டில் தான் இருந்தேன், வேறு எதுவும் கமிட் பண்ணல. அந்த அசைனை டீச்சர் பண்ண அந்த இயக்குனரோட 2வது படம், ஏன்னா அவர் முன்னாடி பண்ணார், அவங்களோட ஒர்க் பண்ணணுன்ற ஒரு விருப்பம் மட்டும் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒன்று நம்ம செட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரஞ்சித் சார் பாக்ஸிங் ஸ்கிரிப்ட் போகிறதாகவும் இருந்துச்சு. இந்த சார்பட்டா அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்போவே இருந்துச்சு. நான் எங்கள் அப்பா தான் போயிட்டு அந்த கம்பிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. பாக்ஸிங்கில் நான் செமிஃபைனல் வரைக்கும் போனேன். பாக்ஸிங்கில் செமிஃபைனல் போனதே ஆனால் ஒரு ஃபன்னு தான். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு வெயிட் பண்ணுறேன். இது ஒரு தனி ட்ராக்காக போகும். ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு வெயிட்லாம் ஓகே. ஏன்னா படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் ஃபேஸ் முக்கியம். செவ்வாப்பேட்லேயே வந்து ஒருத்தர் இருந்தாங்க. ரிகர்சல் போட்டு 21 நாள்லேயே நீங்கள் வந்து ஆனால் ஸ்டேஜ் ஏறிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். எனக்கு ஓகே அதை பார்த்துணுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு காணும் விடலை போல தெரியும். ஆமாம் சார், எல்லாமே பார்த்துருவேன். ஒரு பக்கம் மியூசிக்கு, ஒரு பக்கம் கேமரா, ஒரு பக்கம் பாக்ஸிங்கு. நான் யாருன்றதை தேடி போயிட்டுருக்கேன் சார். போயிட்டு 21 நாளில் அங்கே அமுச்சு விட்டாங்க. காலையிலேருந்து வெயிட் பண்ணுறேன். நைட்டு 8:30 மணிக்கு ஃபுல்லாக எல்லாம் பேர் பாடியாக நம்ம ட்ரங்க்ஸோட வெயிட்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் நாள் வெயிட் பண்ணுறோம். பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க, அப்போது ஸ்மோக்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணாமல், ஏன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்றதுனால க்ளீனாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை நீங்கள் டேரக்ட் வந்து குவார்டர் ஃபைனல்ஸ் என்ன சொல்கிறீங்க அப்படி பையில் வின் பண்ணிட்டீங்க. பைனா என்னது? பைனா உங்கள் வெயிட்டில் வந்து ஆப்போசிட்டில் யாரும் இல்லை, அதனால் வந்து நீங்கள் டேரக்ட் பையில் போயிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் போயிட்டு நான் ப்ளூ கார்னர். அடுத்த நாள் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி அதே மாதிரி நைட்டு 8:30 மணிக்கு வந்து கை கொடுத்து நீங்கள் டேரக்ட் செமி இன்னைக்கு யாரும் 3வது நாள் துளிர் விட்டுச்சு. காலையிலேருந்து நல்லா ஸ்போர்ட்ஸாக எப்படியும் ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, சுற்றி இருந்தவங்கன்னா நீங்கள் என்னங்க டேரெக்டாக வந்து ஃபைனல் அவள் தான் ப்ரைஸ் அடிச்சிடுச்சு, நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி பேசியிருப்பாங்க, அவள் தான் வின்னு, உங்களுக்கு லக்குங்க சூப்பருங்கன்னு சொன்னால் நம்ம எதுவும் ரிகர்சல் அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாத்தையும் பிரேக் பண்ணிவிட்டு காலையிலேருந்து ஒரு பையன் ரொம்ப நேரமாக பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அதே 8:30 மணிக்கு வந்து ப்ளூ கார்னர் தினேஷ் அப்படின்ற எல்லாத்தையும் கீழே போட்டு கடகடன்னு ரெடி ஆகிட்டு ஸ்டேஜில் ஏறும். நான் எதிர்பார்க்கல அந்த ஃபைட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ கார்னர் ரெட் கார்னரில் அவர் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக ஃபைட் பண்ண ஸ்டேட் லெவல் கிட்ட போது போல இருக்கு. ஸ்டேஜ் மேலே வந்து கொஞ்சம் வீக்காக நின்னாட காலே ஓப்பன் ஆகும். அந்த 3 நிமிஷன்றது ரொம்ப பெரிய விஷயம் சார். அந்த ஸ்டேஜுக்குள்ளே 3 நிமிஷன்றது ரொம்ப பெரிய செகண்டு. மைண்டு ஓடுது, நடிகராக இருக்கும், படம் ரிலீஸ் ஆக போது, ஃபேஸு கீஸு எதனா ஊக்காயிடுச்சா என்னவோ இதெல்லாம் பயங்கரமாக ஓடுது. அவர் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார், இப்படின்னா சண்டை பண்ணும், கையை பிடிச்சி தான் இப்படி 3 நாள் அப்படி தான் பண்ணியிருந்தார் ரெஃப்ரி. ஸோ அவர் நேராக போனோன்னே இப்படின்னோன்னே சரி டைம் ஆகிடுச்சுன்னு ஸ்ட்ரைட்டாக ஃபைட்டு விட்டாருன்னு சொல்லிட்டு நான் அடிக்க போனோன்னே சுற்றி எல்லாம் ஒரே ஸ்மைலி ஒரே கற்பாமுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வர, ஏன்னா அவங்க டீம் எதிர்க்கு இருந்தது. சொன்னோடனே நான் ஓகே சாரின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆரம்பிக்கிறோம். அவன் பயங்கர சீரியஸாக ட்ரை பண்ணுறாரு எதிர்க்க. நான் ஒரு பஞ்ச் எனக்கு தெரிஞ்ச 2 பஞ்ச் சொல்லி கொடுத்தாங்க, 1 and 2. இதை பக்காவாக ஏன்னா ப்ரூஸ்லி சொன்னது தான், நிறைய ஸ்டைலை விட இருக்கிற ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணால் போதும், அதை வந்து 1000 டைம் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ நிறைய பார்க்குறோம். நம்ம அப்போ என்டர்டைன் ட்ராகன் எங்கள் அப்பா கூட உட்காந்து பார்த்து ரொம்ப உருவத்தின
அதுலேயே போய் அடிச்சதால அவர் அடிக்கிறாரு, போயிட்டு லாக் பண்ணிட்டாருன்னு. அடி விழுந்துட்டே இருக்கு, ஸ்கோர் கிடையாது. அந்த ஒயரில் லாக்டு, பட் ஃபுல்லாக பிளாக்ல தான் இருக்கும். அடி வாங்கிட்டே இருக்கும்போது அப்படி உள்ளது நம்ம ஒரு பஞ்சு கரெக்டாக அது ஸ்கோர். ஏன்னா அது வயிற்றுல அடி. சூப்பர், ஸ்போர்ட்ஸ் தானே அது. டச் கரெக்டாக அது இது பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவர் 3 ஊக்கு அடித்தார். அது எங்கள் அப்பா அம்மா செஞ்சு இதுவே காட்வேஸ் வந்து நம்ம வந்து ஒன்று கூட மாட்டல. அதில் ஒன்று மாட்டியிருந்தா கூட அது எப்படி ஆமாம் கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அதில் ஒன்று கூட மாட்டல. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். ஒரு ரவுண்டு ஓகே அது போதும் எனக்கு. நேராக வந்து அவர் ஆப்போசிட் வந்து ரக் பண்ணிட்டாரு. பிரதர் நீங்கள் வந்தவொடனே ஒரு பெரிய காட்டா வந்துட்டேன்னு நினச்சேன் பிரதர். அவர் என்ன பெரிய ஃபைட்டராக பார்த்துட்டாரு. உள்ளே இருந்த அந்த இதெல்லாம் கட்டக்கத்திக்கு அப்புறம் அப்படியே இது போச்சு. இதுவும் மிஸ் ஆகி கடைசியில் பண்ண முடியல. அது பண்ண முடியாமல் குக்கு செட் ஆச்சு. பட் குக்கு வந்து எனக்கு ரிக்ரெட் தான். நான் இப்போ கேட்டிங்கன்னா நான் அந்த படம் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். நான் ஏன் மேங்கோ ஒரு அதிகம் எனக்கு இப்போ வரைக்கும் அதோட பிரச்சனைகள் இருக்குது. சைடில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பார்த்து கண்ணு அப்படி பண்ணாமல் ஆக்ஷனாக போயிருக்கலாம். நடந்தது நம்ம இதை சொல்ல, அதான் எனக்கு நடந்திருக்கு. அது ஓகே தான். பட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்சம் லைட்டாக லேஸாக இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டோடு அப்போ இருந்திருந்தா. அப்போ 2வது படமாக அது வருது. ஸோ அந்த எனர்ஜியை மொத்தமும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒன்று இருக்குது. வேறு மாதிரி பூஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு ஆக்ஷன் இதில் வேறு மாதிரி போயிருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் லேஸாக இருக்கலாம் இப்போ கூட இருக்கிற. பட் ஓகே தான் சார், ஹாப்பி தான். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நான் செலக்ட் பண்ணல, எனக்கு அமைஞ்ச படங்களில் நான் இருந்திருக்கேன். எனக்கு சித்தம் கலங்கிருச்சே மொத்த உலகமுமே அடடா சுத்த. அட்டகத்தி படத்துடைய வெற்றிக்கு பிறகு குக்கு படத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன மாதிரி எதிர்பார்த்தமோ அந்த வாய்ப்புகள்லாம் அமைஞ்சதான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அது தாண்டியே இருக்குது சார். என்னென்ன ஆஸ்கர் வரைக்கும் விசாரணை போயிருக்கு. தேர்ட் அண்ட் போலீஸ் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன். ஒரு நாள் கூத்தா இருக்கட்டும், எல்லா படமும் எடுத்து பாருங்க. குக்குவாக இருக்கட்டும், தேர்ட் அண்ட் போலீஸ், தமிழுக்கு என்ன ஒன்றை எழுத்தும், இது எதுவுமே வந்து தனியாக போய் எனக்கு நான் எடுத்துக்கிட்டு போகிற மாதிரியோ இல்லை எதுவுமே அப்படி இருக்காது. அதில் ஒரு பாட்டாக தான் இருப்பேன். அதுலேயும் நானும் வாழ்கிறேன், சேர்ந்து தான் இருக்கு. இப்போ ராஜமுருகன் குக்கு கதையை சொன்ன போது எப்படி இருந்தது? அவர் வந்து அது ஜாலியாக சொன்னார். அவர் ராஜமுருகன் அவரோட ஃபர்ஸ்ட் படமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஜாலியாக அவரோட வே ஆஃப் அவர் என்ஜாய் பண்ணி சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு ஃபன்னாகவே தான் இருந்தது. அவங்க வழி எப்பவுமே டைரெக்டாக இல்லாமல் அவங்க வந்து கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. அவங்க ரியலாகவும் அப்படி தான் ஜாலியாக அவங்க எல்லாமே கூட நடித்தவங்க தான் ஃபன்னாக தான் பேசிகிட்டு இருப்போம் ஜாலியாக. அதுதான் நினைக்கிறேன் அந்த படத்தை மூவ் பண்ணது. ஏன்னா அவங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் கலகலப்பா. ஐயோ அது ஐயோ அவர் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ராஜமுருகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவரோட பெரிய ப்ளஸ் அது வந்து கொஞ்சம் செட்டை வந்து நமக்கு செட்டு வந்து ஒர்க்கில் ஹார்ட்டாக இருக்கணும், ஆனால் அதை சுற்றி ஹார்ட்டாக இருக்கக்கூடாது. ஒர்க்கு சூப்பராக போகணும். அப்படி வேலை தான் செய்வோம் நம்ம. மற்ற சவுண்ட்லாம் வேண்டாம் அப்படின்றது விருப்பம். அது ஓகே. அந்த கதாபாத்திரத்துக்கு கண்ணை அப்படி தான் வச்சுக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணது யார்? இல்லை சார், ஃபஸ்ட்டு மேலே பார்த்துட்டு இருந்தது, இப்படி பார்த்துட்டு இருந்தது. அப்புறம் நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமே பண்ணலாமே, ஏன் நார்மலாக அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ரிஹர்சல் நிறைய போயிட்டே இருந்துச்சு. நிறைய ஸ்கூல் கூப்பிட்டு போனாங்க. அந்த பிளைண்ட் ஸ்கூல்ஸ் நிறைய கூப்பிட்டு போயிருந்தாங்க. நிறைய சின்னதாக ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கு, அப்புறம் ஷோல்டர் ஒரு இப்படி ஆட், அப்புறம் கால் இப்படி இது வச்சு ஷூட் ஆரம்பித்து 3rd டே வந்து நம்ம ஏதோ ஒன்று ஆட் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. டக்குன்னு இதை பண்ணும்போது இதை வச்சுக்கோங்க, மெயின்டைன் பண்ணிக்கலாம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குவிண்டவிஸ் 3வது நாள்லேருந்து அது ஆரம்பிச்சு 2-3 ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருந்திருக்கும். அது நார்மலாகவே இருந்திருக்கலாம். அதனால பெரிய பிரச்சனைகள் இருந்தது எனக்கு. அப்புறம் ஒரு 5 வருஷம் இருந்துச்சு. 5 வருஷம் வந்து தேர்ட் அண்ட் போலீஸில் கூட நல்லா டைரக்ட் தெரியும். அது ஆக்ஷன்னா கண்ணு டக்குன்னு ஒட்டிக்கும், லைட் பார்க்க முடியாது, தண்ணி ஊற்றும், ஹெடேக் இருக்கும், பாடி ஷேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோக்கஸ் நீங்கள் இப்போ கொடுக்குறீங்கன்னா ஒரு இடம் பொசிஷன் கொடுக்குறீங்கன்னா டிஸ்டர்ப் எதுனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா அது ஹை இல்லை சார், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக போகும். 2 வருஷம் ஒர்க் அது. ஸோ லைவ்லலாம் போய் எடுத்ததால அங்கங்கேருந்து வேறு ட்ரெயினில் இருக்கும். ஸோ எப்போ கேமரா ஸ்டார்ட் என்னன்னு தெரியாது. அதனால அங்கே போய் ஸ்பாட்டில் போனாலே அப்படியே இருந்தது, கண்டினியூ பண்ணது. அப்புறம் எனக்கு வந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நான் ஒன்ஸ் போனால் ரொம்ப டீப்பாக உங்கள் இயல்பு அது அந்த மாதிரி இருக்குது. வெளில அப்புறம் வந்துட்டு நான் வந்துடுவேன். அது வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மருத்துவரில் பார்த்தீங்களா, அவங்க என்ன சொன்னாங்க? இப்போ நல்லபடியாக ஆயிடுச்சு சார். இப்போ ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ சூப்பர், இப்போ ஓகே தான். எப்படி இருந்தது ராஜமுருகனோட பணியாற்றி அந்த அனுபவம்? அவர் ரொம்ப ஜாலியாக, நம்ம ரொம்ப பெரிய எழுத்தாளர் அவர் வந்து எப்படி அவருக்கு வந்து இந்த மீடியமில் எப்படி வேலை பார்க்கணுன்றது அவருக்கு தெரியும். அதுவே சூப்பரான விஷயம். அவரோட சிரிப்பு வந்து பெரிய ப்ளஸ். அதில்
ஏன்னா ஸ்பாட்டில் அவ்வளோ கலட்டாக இருக்கும்போது ஒரு சிரிப்பு வந்து எவ்வளோ லேசாக்கி விட்டுறோம்ல எல்லாரையும். ஓகேப்பா எல்லாரும் நாட்டில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி போயிடும். அது ஓகே தான். கமல்ஹாசனுக்கு அடுத்து ஆமாம் சார், தினேஷ் தான் அப்போ அப்படின்ற அளவுக்கு எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க. அப்போ எப்படி இருந்தது தினேஷனுடைய ஃபீலிங்? புகழ் அனைத்தும் அகிலங்கள் இறைவனுக்கு தான், அவ்வளோ. ஏன் ஃபார்முலா தானே எல்லாருடையது அதான் சார், பேர் மட்டும் வேறு, அது எல்லாம் ஒருத்தனுக்கு தான். அது நம்ம வேலையை செய்வோம், அது மட்டும். எனக்கு குக்கு வந்து ஜாலியாக இருந்துச்சு. படம் அந்த ஏஜுக்கு ஒன்று இருக்கும். அப்போது நான் அட்டகத்தின்னு ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் பாருங்கள், அப்படி ஒரு திமிர் கூட சொல்லலாம். அது அப்படி இருக்கவும் கூடாது. என்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் பார் அப்படின்ற மாதிரி ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. அது சட்டிலாக பண்ண இந்த ஃபீல்டில் அழகாக ரொம்ப அழகாக இதை வந்து லேசாக லைட்டாக எளிதாக பண்ணுற ஃபீல்டு இது. ரொம்ப போட்டு பயங்கரமாலாம் பண்ணக்கூடாது. ஆனால் அதுக்கான ஒரு குக்குக்கான ஒரு மரியாதை இப்போ இருக்குது. எனக்கு சந்தோஷம். எல்லாரும் பாராட்டும் போது அதை பேசும்போது ஓகே தான். பட் நம்மளை பார்த்துக்கணுன்றது இப்போ இருக்கிற ஒரு நினைச்சேன். எப்படி அட்டகத்திலேருந்து குக்குக்கு தயாரானீங்க தினேஷ்? ஸ்கிரிப்ட்லேயே இருந்துச்சு சார், எல்லாமே ஸ்கிரிப்டில் ஆல்ரெடி இருக்குது. நமக்கு வந்து ஸ்கிரிப்டில் கொடுத்துட்டா ரோடு இதான் நடக்க போகிறோன்னு தெரிஞ்சவொடனே அந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து அவள் தான் ஓட வேண்டியது தான் அந்த இடத்துல. அதுவாக அந்த நேரத்தில் கொடுக்கறது தான். நம்ம செட் பண்ணது வந்து இந்த ஐஸு இல்லை இந்த பாடி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினது, அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னா அதுக்கு ஸ்டிக்கு விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக தான் சார் ஆட் ஆகிட்டே இருந்துச்சு. இதுதான் பண்ண போகிறோன்றது ஒரே நாளில் வரல, சின்னதாக சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஓகே இதை பண்ணலாம்னு சொல்லி படம் முடியும் போது ஒன்று ஷேப் ஆகிடுச்சு. ஓகே அப்படி அமைஞ்சது தான் அது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? லூசு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எல்லா படமும் அப்படி, லப்பர் பந்து வரைக்கும் அப்படி தான் சார். இதுதான் பண்ண போகிறோம் இல்லை, லைன் மட்டும் தான் கேட்டுட்டு சரி ஓகே இது ஒன்று நம்ம பார்ப்போம். அந்த நேரத்தில் இறங்குறது தான் அது. அந்த நேரத்தில் அது அந்த கேரக்டரை விட்டு தாண்டாமல் இருக்கா, ரொம்ப யோசிக்க முடியாதுல்ல. அது டேரக்டர்ஸ் அவங்க கதைக்கும் தெரியும் என்ன வேணுன்றது. அவங்க அழகாக அதை அந்த சைடில் இருந்து பார்க்கும்போது அவங்க அதை எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வேணான்றதை விடும்போது இன்னும் அழகாக மாறிடுது அந்த படம். இது கம்பைன்டு ஒர்க்கு தான் சார். யாருக்கு அடுத்த இடத்துல நீங்கள் இருக்கிறதாக ஒரு பேரை குக்கு பெற்று தந்ததோ அந்த கமல்ஹாசனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தினேஷுக்கு கிடைச்சதா சார்? அப்போ அவங்க பார்த்தேன் சார், ஆடியோ நட்சில் பார்த்தேன். ஆமாம், கமல் சாரை பார்த்து ஸ்டில் எடுக்கும்போது எல்லாரும் எடுக்கும்போது நான் கண்ணை அப்படி வச்சுட்டேன். அது ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்டில். அவர் கூட வந்து குக்குல இருந்த மாதிரி தான் ஸ்டில் எடுத்திருப்பேன் நான். அவர் ஆக்சுவலாக நான் ரொம்ப தள்ளி போனேன், அவர் வந்து அதை விட தட்டி கொடுத்து அப்படி வச்சார். சார் நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை, பெரியவங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயக்கம் இருக்குல்ல சார், அதனால நான் அந்த டைம்ல அமைதியாக இருந்துட்டேன். இப்போ பார்த்தா நிறைய பேசுவேன். சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் அமைஞ்சுதா? இல்லை சார், அதுக்கப்புறம் பேசுவேன். தினேஷ் யாருடைய ரசிகர் நடிகர்ல? கல்லாப்பட்டி சிங்காரம் சார், விகே ராமசாமி சார், அவங்களாம் ரொம்ப பிடிக்காது. ரஸ்கோலு அப்படின்னு அல்லது ஏன்னே தெரியாது, ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவத்துலலாம் இன்னும் பயங்கரமா பிடிக்கும். சுருளி ராஜன் சார் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இருக்காங்க. யாரும் ரொம்ப பிடிச்சது நகைச்சுவை நடிகர்களா சார்? அப்படி பிரிக்க முடியாது. நகைச்சுவை நடிகர்கள் அப்படின்னு பிடிக்க முடியாது. ஆர்டிஸ்டில் யாரு இது ஆர்டிஸ்ட்? உதாரணத்துக்கு இப்போ நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவாஜி சொல்லுவாங்க, ஒரு பக்கம் கமல்ஹாசன் சொல்லுவாங்க. இல்லை அது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சுள்ளிராஜன் மைண்டில் வராரு, ஒரு பக்கம் விகே ராமசாமி, அடுத்து கல்லாப்பட்டி சிங்காரம் நினைவுக்கு வர்றாரு. அதனால கேட்குறேன். தேகா சீனிவாசன் சார் இதில் அல்டிமேட் மாடலேஷன் தான், எக்ஸ்ட்ராடினரி மாடலேஷன். என்ன படம் சார்? சாமியாரா அவர் வரல, அல்டிமேட். சிவாஜி சார்லாம் இன்பில்டு சார். சிவாஜி சார், கமல்ஹாசன் சார், இவங்க ரஜினி சார் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்த்து வளர்ந்தோம்ல, அதனால அவங்கள நம்ம சொல்லாமலே வந்து அதெல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க. மனோரமாச்சு அவங்க குக்கு படத்தை தொடர்ந்து நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்னு எதை சொல்லலாம்? குக்குக்கு அப்புறம் எனக்கு நடித்த எல்லா படமுமே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு பிடிக்காத படங்கள் ஒன்றா இருக்குது, அதை ஆனால் நான் சொல்ல. பிடிச்ச படம் சொல்லிட்டா பிடிக்காத படம் தெரிஞ்சிருப்போம். வேணாம் சார், எல்லா படமும் ஓகே தான் சார். இப்போ ரொம்ப சந்தோஷமான படம் வந்து லப்பர் பந்து கடைசியாக வந்து, ஏன்னா எனக்கே வந்து கொஞ்சம் தேவையாக இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஒரு என்ன அப்படி எல்லாரும் இருக்கும், எல்லாரும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கொடுத்த படம் லப்பர் பந்து. அது ரொம்ப ஹாப்பி எனக்கு. லப்பர் பந்துக்கு முன்னாடி உங்கள் திரை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திரைப்படமாக அமைஞ்சது வெற்றிமாறனுடைய விசாரணை. அந்த பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? வெற்றிமாறனை வந்து இதுக்கிடையில் எப்போ சந்திச்சிங்களா நீங்கள்? அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் சார் ஒரு வாட்டி நல்லா தேட்டர்லாம் போயிட்டு நிறைய முடியெல்லாம் வளர்த்துட்டு அது நடந்துட்டு இருக்கும். எதிர்க்க வந்து SSR பங்கஜம் தேட்டர் அப்போ இருந்துச்சு, அங்கே இருந்தாங்க. நான் கரெக்டாக எதிர்க்கு நடந்து வரேன், நான் பார்த்துட்டு ஐயோ
அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணார், நான் ஸ்மைல் பண்ணால் நான் பேசலை. அப்புறம் திருப்பி ஆஃபீஸ் போய் அப்புறம் என்னோட நண்பர்கள்லாம் போய் இன்ட்ரோ பண்ணி அவர் கான்ஸ்டண்ட்டாக வந்து அவர் சாரை வந்து டச் பண்ணிட்டு பேசிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி அது போயிட்டே தான் இருக்கும். அட்டகத்தியோட ஞானவேல் சார் வந்து என்ன சொல்லியிருக்கேன், வெற்றிமாறன் சிரிச்சே அட்டகத்தியை வித்துட்டாரு அப்படின்னு படம் பார்த்து அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன். வெங்கட் பிரபு சார் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவரையும் ஞானவேல் சாரையும் வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாங்க. அவரை எப்பவுமே அட்டகத்தி வெங்கட் பிரபு சார்லாம் இன்பில்டாகவே வந்துடுவாங்க. ரொம்ப வெற்றி சார் எப்பவுமே பேசுவோம் சார். விசாரணை எப்படி அமைஞ்சதுன்னா, நான் இப்போ சவால் விட்டு போனதை நான் மறந்துட்டேன், நீங்க என்ன வச்சு படம் பண்ணுவீங்கன்னு. அப்போ நான் அவர் உதவி இயக்குனராக இருக்கும்போது நீங்க அந்த சீன்ல நடிக்கிறது நிராகரிக்கப்பட்ட போது நான் மறந்துட்டேன். அவர் விசாரணை எப்போ அவர் ஞாபகம் வச்சு சொன்னார், வெரி ஸ்ட்ராங் மைண்டு, சொன்னதை செஞ்சுட்டான் அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன். சொன்னேன் ஒரு சீனியராக அவரை பாசிட்டிவாக தான் எடுத்தேன். நமக்கு சொல்கிறாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்குது. எனக்கே அது ஆச்சரியம் தான். என்னை பார்க்கும்போது ஓகே நல்ல வேலை, மேபி நான் கைட் பண்ணேன், என்ன எனக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு நல்ல விஷயம். அதை விசாரணை வந்து நான் அதை பற்றி பேசுறதுக்கு பயப்படுவேன். ஏன்னா அந்த படத்தோட உண்மை ட்ரீட்மெண்ட்டாக சூப்பராக பார்த்துப்பாங்க. அவர் வந்து ஆடுகாலத்துலலாம் மிருகங்கள் அந்த சேவலையே அவ்வளோ ஏசி போட்டு பத்திரமா பார்த்துக்கிட்ட டீம் தான். விசாரணையில் இன்னும் நம்மளை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. பட் அந்த படத்தோட உண்மை வந்து ஒன்று உங்களுக்கு பண்ணும்ல. ஸோ அந்த ஸ்டேஷனு ஒரிஜினலாக இருந்தவர் வந்து அங்கே எதிர்க்க அந்த பாண்டியன்ற கேரக்டரில் இருந்தவர் சார் அங்கே இருப்பாங்க. ஸோ எல்லாம் பார்க்கும்போது வந்து எனக்கு அதை பற்றி என்ன பேசுறது, இந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேண்டாம், இந்த மாதிரி படமும் வேண்டாம், இது உண்மையாக நடக்க வேணான்றது மட்டும் ஒரு தாட் வரும். அதனால நான் அந்த படத்தை பற்றி கொஞ்சம் அமைதியாக தான் சார் பேசுவேன். நான் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ஓகே. அந்த மாதிரி வேண்டாம், அந்த மாதிரி உண்மையாகவும் வேண்டாம், படமாகவும் வேண்டான்றது விருப்பமாச்சு. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படமாகவே யாரும் அந்த படத்தை பார்க்கல. எதிர்க்க அரங்கேறுகின்ற ஒரு காட்சியை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எல்லாருக்குமே இருந்தது. அதான் சார் அந்த படத்தோட உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பை சான்ஸ் நல்லதும் இருக்குது, பட் ஆனால் கெட்டதும் அந்த மாதிரி நடந்துட்டும் இருக்குல்ல. அது மாதிரி வேணான்ற நம்மலாம் இப்போ ரொம்ப யோசிக்கிறதுனால இப்போ என்ன ஒரு படத்தை பற்றி அப்படின்ற கூட பார்க்குறவங்க இல்லை. சம்டைம் அதில் நம்ம ரொம்ப பக்கத்தில் எடுத்துக்கிறதுனால அதை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். என்ன பிரச்சனை? ஐயா நான் மளிகை வேலை பார்க்குறேன், நீ கூட நீ காலை சிக்கிட்டு வாங்க வந்தீங்க, நான் கூட உங்களை தமிழ் அடிக்கிறாங்க. நாங்கள் தமிழ் பேசுறதுனால ஒத்துக்க சொல்கிறேன். அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை தினேஷ் கொடுத்து ஆஸ்கர் வரைக்கும் போச்சு. கான்ஸில் வந்து நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கான்ஸ் ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து இந்தியன் ஃபுட் வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ நாங்கள் எல்லாம் நானும் என் ஃப்ரெண்டு, அப்போ என் ஃப்ரெண்ட் கூட போயிருந்தேன் நான், வெற்றி சாரும் மற்றவங்களாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அங்கே படம் பார்த்தவங்க அவங்க வந்து பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டிட்டு போனாங்க. அது நம்ம வந்து ஓகே இதுதான் யூனிவர்சல் யூனிவர்சல்லேருந்து புறப்பட்ட தினேஷுக்கு வந்து கான்ஸில் பாராட்டுறாங்கன்றது அது எல்லாருக்கும் போய் சேரும். அதோட ரீச் இருக்குல்ல சார். ஒரு அப்புறம் வந்து நம்ம ஐடென்டிட்டியாக ஒன்று வச்சுக்கிறது இருக்குல்ல. இப்போ நம்ம அப்படியே போனோம், அது பெரிய பிளஸ்டாக நமக்கான ஒரு கிஃப்டாக இருக்கும். ஓகே ஒரு சில நேரத்தில் தெரியும், ஆனால் அது காமெடியாக இருக்கும். சம்டைம்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவேன், கண்டுபிடிச்சிருவாங்க. சம்டைம்ஸ் எதுவுமே இல்லை போவோம், கண்டுக்கவே மாட்டாங்க. ரெண்டுமே நடக்கும். ஓகே இது இன்னும் எந்த வைப்ல இது நடக்குது அப்படின்னு ஹெல்மெட்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு இருந்தால் ஆனால் படம் சூப்பர் நல்லா இருக்கு, எப்படிங்க கண்டுபிடிச்சி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. நார்மலாக இருக்கும்போது ரொம்ப இதுவாகவும் இருக்கும். ஜனங்க பயங்கரம் சூப்பர். அது ஒரு வைப் தான். அது விசாரணை வந்து வெற்றி சார் அங்கே எல்லாமே சேர்ந்து இருந்தது ஒரு சந்தோஷம் சார். அது ஒரு ஃபேமிலி மாதிரி. ஒரு மூத்த அண்ணன்களுக்கு நிறைய பேசியிருக்காங்க, நிறைய அன்பை வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம அதை ரிசீவ் பண்ணாமல் விட்டுருக்கோம். இப்போ ரஞ்சித் சாரும் வெற்றி சாரும் நமக்கு கொடுத்த நிறைய நல்லதை நமக்கு இருந்த ஸ்பீடில் வந்து கவனிக்காமல் கூட நம்ம விட்டுருப்போம். விசாரணை தாண்டியும் இருக்குது. அது வெறும் விசாரணையோடு மட்டும் முடியல, அதை தாண்டியும் இருக்குது. அவங்க ரெண்டு பேர் ஞாபகம் தான். இதுக்கு முன்னாடி உங்களுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு பேசியிருக்காரு வெற்றி உங்ககிட்ட? படங்களை பற்றி ரொம்ப கம்மியாக பேசுவேன். ஏதற்கு கண்டிப்பாக நானும் சார் படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவரும் என் படத்தை பற்றி என்கிட்ட சொன்னது இல்லை. ரப்பர் பந்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு சூப்பர், உனக்கு நிறைய சக்ஸஸ் இருக்குது, இதில் ஒரு சக்ஸஸ், இது ஹரிஷ்கான ஒரு முக்கியமான சக்ஸஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருந்த அந்த எமோஷன் லவ் இதெல்லாம் நல்லா இருக்குது. அது நம்ம கூச்சமாக இருக்கும். நான் என் படத்தை வீட்டில் யாரு கூட உட்காந்து பார்க்குறது இப்போ தான் அந்த மூடுக்கே வந்திருக்கேன். டிவியில் என்னோட சீன் வந்தால் கூட நான் எல்லாரும் கூடயும் உட்காந்து, முதல்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க. இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா கூட பக்கத்தில் ஸ்க்ரீனில் நான் வந்தேன்னா எனக்கு அது ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அது தெரியல சார். அது இப்போ நான் அந்த மாதிரி பழகிட்டேன். பொதுவாக ஒரு நடிகராக வரவங்களுக்கு வந்து தாங்கள் ஒரு பாப்புலர் நடிகர் ஆகணும் அப்படின்றது கோலாக இருக்கும், ஸ்டார் ஆகணும் அப்படின்றது கோலாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த காலகட்டத்தில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு தெரியாது, ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அது மாதிரியான கதாபாத்திரங்கள் தான் பெரும்பாலும் அமையுது, இல்லை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம்.
உங்கள் கோல் எதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை இயல்பாக அமைஞ்சுதா? இயல்பாக அமைஞ்சது சார். ஆனால் நடிகனாக இருக்கும் போதே அது ஸ்டார் தான். இப்போது லப்பர் பந்து கொடுத்தது பார்த்து அது அட்டகத்திலேயே இருந்துச்சு, அந்த ஸ்டார்ன்றது அட்டகத்திலேயே கொடுத்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த இதில் வந்து ரெகுலராக போல. இப்போ திருடன் போலீஸில் கூட அந்த படம் எப்படி செலக்ட்னா 2 விஷயத்துக்காக செலக்ட் போகணும். அந்த கிளைமேக்ஸ் ஒருத்தனை அடித்து தான் திருத்தணும்னு கிடையாது, அப்பாவோட சென்டிமெண்ட் ஒன்று இருந்துச்சு, 2 விஷயமும். ஆனால் இங்கே அடித்து ஆக்ஷனாக அந்த ஸ்டார்னா நான் அடிச்சு தானா இல்லை வைலன்ஸ் பண்ணி தானா ஸ்டார்? ஆனால் எல்லாருமே இங்கே ஸ்டார் தான், எல்லாருமே இங்கே ஸ்டார்ஸாக இருக்கிறவங்க தான். நீங்கள் சொல்கிற அந்த கமர்ஷியலாக இன்னும் அந்த இடம் லப்பர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது அட்டகத்திலேயே இருந்துச்சு. நான் அதை பிளான் பண்ணல. ஆனால் எதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லை இதெல்லாம் பண்ணலாம், ஏன் இதை உடைக்கக்கூடாது அப்படின்ற விருப்பம் மட்டும் ரொம்ப ஆழமாக. அதனால தான் திருடன் போலீஸ் ஓகே பண்ணணும். ராஜேந்திரன் அதில் ஒரு டைலாக் சொல்லுவார், இவன் அடியை கூட தாங்கிக்கலாம் ஆனால் இவன் பேச்சை தாங்க முடியல. அந்த ஒரு டைலாக் வந்து சூப்பராக இருந்துச்சு. வேணாம் எதுக்கு கலாட்டா போட்டு அடிச்சு இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த அதுவே இந்த ஸ்டாருக்கான ஏதோ கொண்டு போய்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வேலையை கரெக்டாக பார்த்தாலே சில டைம்ல ஆனால் நான் யோசிப்பேன், ஏன் ரெகுலராக அதெல்லாம் எல்லாரும் பண்ணுற, அதாவது இங்கே ஒன்று இருக்குது, அது வேணும். கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் நமக்கு கமர்ஷியல் அமைஞ்சிருக்கு சார். அதாவது அந்த ஒரு அது மாதிரியான படங்கள், அதாவது நீங்கள் சொல்கிற படம் நல்ல படங்களுக்கு வந்து கமர்ஷியலாக வரவேற்பு கிடைக்கிறதுன்றது ஒரு ஜானர். இன்னொரு பக்கம் நல்ல படமாக மட்டுமே நின்றுடும். ஒரு சில திரைப்படங்கள் ஒன்லி கமர்ஷியல் பேசிஸ் தான், நல்ல படம் அப்படின்ற லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது, ஆனால் கமர்ஷியலாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மாதிரி படங்களை தேடி நீங்கள் போனதா தெரியல எனக்கு தெரிஞ்சு. எந்த படமே நம்ம வெயிட் பண்ணுறது தான், நம்மக்கிட்ட வந்ததை ஆனர் பண்ணுறது தான். அது பெரிய இதுலலாம் போகக்கூடாது அப்படிலாம் கிடையாது. தேவைன்னா அது கரெக்டாக நடக்கும் அப்படின்ற இதில் மட்டும்தான். அப்புறம் பண்ணால் கரெக்டாக பண்ணணும். அந்த கமர்ஷியல் இப்போ டான்ஸோ இல்லை ஒரு கமர்ஷியல் ஒரு நல்ல சாங் பண்ணாலும் அது கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும் இருக்குது. எனக்கு சில ஐடியாஸ்லாம் இருக்குது படம் பண்ணுறது, நான் சீக்கிரமாக வருவேன்னு நம்ப. நீங்கள் டைரக்ட் பண்ணும்போதா? அது ஆரம்பம் அப்படி தான் ஆரம்பிச்சது. அதில் ஒளிப்பதிவாக இருக்குது. இல்லை இப்போ பரவாயில்ல சார், பேசிடலாம் சார், நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி. ஓகே, இல்லை நம்ம சொல்கிறத கொஞ்சம் ஹேண்டில் இப்போ வந்து ஏன்னா நிறைய எல்லாரையும் பார்த்ததால கதை சொல்ல வரும்போது எப்படி பேசுவாங்க, ஸ்பாட்டில் எப்படி பண்ணுவாங்கன்றத பார்த்ததால இப்போ வந்து தாங்கிப்பேன். ஓகே, அது தாங்கிட்டு நம்ம வந்து வேலையை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு லைஃப் வந்து நம்மளை கொண்டு வந்துருக்கு. அடுத்து டைரக்ஷன் தானா? இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு அது லைஃபாக பர்சனலாகவும் ஒரு இடத்துக்கு நான் நகர்வேன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் சொல்லும் போது நான் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு என் ஏஜுக்கு அந்த ஸ்பீடில் நான் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி நான் அதை பார்ப்பேன்னு நினைக்கிறேன் சார் டைரக்ஷன் பண்ணும்போது. ஏன்னா ஆரம்பித்தது அதுதான், அது எனக்கு தெரியல. வரும்போது என் பணத்துலேருந்து, என் பணன்றத வேர்டு ஹார்டாக இருந்தால் அதை மேபி என்னோடய சுயத்துலேருந்தே நான் அதை பண்ணணும். அது ஃபினான்ஷியல் இதில் அந்த ஒரு ஆசையும் இருக்குது. என்னால் பதில் சொல்லிவிட்டு அதை பண்ணுறதுக்கு ஒரு தயக்கமும் இருக்குது. ஆனால் அப்போ எனக்கு அதெல்லாம் சொன்னேன். அதெல்லாம் சொன்னேன். ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருந்தேன். அவர் கதை கேட்டு ரொம்ப சூப்பர் அப்படின்னாரு. நான் அது ஷாக் ஆகிட்டேன். கதை கேட்டு ரொம்ப சூப்பர்னாரு. ரொம்ப சந்தோஷமா, கதை கேட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு. யார் நடிக்கிறா? நான் தான் அப்படின்னா. அவர் வந்து அங்கதான் நான் அதை எதிர்பார்க்கல. ஏன் சார் அப்படி பண்ணீங்க அப்படின்னு. இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நானே வருவேன் உங்ககிட்ட வந்து வேற ஒரு படத்தை கூட கேட்பேன், பார்ப்போம், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்காது எப்போ நடக்க போகுதுன்னு. ரொம்ப மரியாதையாக வந்து அனுப்பிச்சாரு. அப்புறம் நம்ம இன்னொரு அண்ணன் ஆர்ட் டைரக்டர் ராமலிங்கன் மெட்ராஸ் கப்பல், அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, தினேஷ் வந்து இன்னும் நடிக்கணும், 80 வயசு வரைக்கும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. இப்போ வேணாம், இந்த ட்ராக் மாற வேண்டாம். அவர் அந்த ஒரு பிளஸ்ஸிங்கில் அதனால அப்படி. ஆனால் எனக்கு அது பயங்கர ஷாக்காக, நான் கதைக்கு தான் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாருன்னு பார்த்தேன். பட் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருந்தேன். ஏன் அந்த கதையில் வேற கதை நடிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்ணலாம் சார், அப்படியும் பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் அந்த இது எல்லாமே கம்யூனிகேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. நானாக இருக்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். மேபி ஒரு படம் நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இல்லை அதுலேயே கூட நான் வேறு என்ன பண்ணலாம். நான் இறங்கி அந்த கிரவுண்டில் பார்க்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். எனக்கே தெரியாது நான் என்ன எங்கே இருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் வை. ஆக உங்கள் படத்துடைய முதல் கதாநாயகன் நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டீங்க எப்போ எடுத்தாலும்? சார் எப்பவுமே கதை தான் சார் கதாநாயகன். சரி, செகண்ட் ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஆனால் சார் முதலே பெட்ரு. டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். தினேஷை ரசிகர்கள் தினேஷ் அப்படின்ட்டு அடையாளம் கண்டுகொள்ளும் போது எப்படி இருந்தது தினேஷுக்கு? அன்பு எல்லாரையுமே நம்மளை ரிசீவ் பண்ணும்போது அது ரொம்ப லேசாக, எந்த இப்போ கடைக்கு போகும்போது வெளில வரும்போது தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. அதில் எனக்கு அது ரொம்ப எல்லாருக்குமே அது சூப்பராக இருக்கும்ல. யாருன்னா ஒருத்தர் எப்பவுமே ஸ்மைலோட வாங்க அப்படின்னு அது நடிகர் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட்டு சார். அது செலிப்ரிட்டியாக இருக்கிறவங்களுக்கு அதை நம்ம
என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் படம் வந்து பார்க்குறாங்க, லப்பர் பந்தை பார்க்கும்போது கூட இவ்வளோ கொண்டாடுறாங்க, எனக்கு என்ன இவங்களுக்கு என்ன அப்படின்னு என் சைட்லேருந்து என்ன அவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே நம்ம கரெக்டான படங்களும் அட்லீஸ்ட் அவங்கள வந்து அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ஒர்க்காவது நம்ம செலக்ட் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் இல்லை. அது நம்ம ஒரு ரிப்ளேவாக வந்தால் நம்மளை பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது எப்பவுமே இருக்கணும்னு தோணும். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா இது பிரிக்கவே முடியாதுல்ல. இப்போ ஒரு வீடு போயிடலாம், இல்லை பணம் போயிடலாம், எல்லாமே வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகலாம். பட் இந்த ஒரு கிஃப்ட் வந்து எடுக்க முடியாத ஒரு கிஃப்ட் இல்லை. கபாலி திரைப்படத்துக்கு முன்னால் ரஜினியை சந்திச்சிருக்கீங்களா, இல்லை அந்த படத்துடைய படப்பிடிக்கும் போது தான் சந்திச்சிங்களா? பேசினது அப்போ தான் சார்கிட்ட, ரஜினி சார்கிட்ட. பார்த்தது வந்து ஒரு சேனல் இன்டர்வியூவில் வந்து அந்த இன்டர்வியூவில் பார்த்தது. பட் பேச முடியல. நான் மேலே வர அவர் முடிச்சுட்டு இப்படி போகிறாரு, உள்ளேருந்து அவர் தான் சொன்னோன்னே இப்படி சார் அப்படின்னு டக்குன்னு அவ்வளோதான் அந்த பாசிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இயரில் சாரை வந்து மீட் பண்ணேன். எனக்கு வந்து அதுதான் சார் எனக்கு ரொம்ப நமக்கு பிடிக்கும். இல்லை பெரியவங்க கிட்ட என்னென்ன நான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பேன். இப்போ டக்குன்னு போவேன். எனக்கு அதனால நான் என்ன பண்ணுவேன், அமைதியாக நகர்ந்துருவேன், அங்கேருந்து மூவ் ஆகிட்டே இருப்பேன். அவங்களே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க, இது வரேன் சார் சொல்லிட்டு நான் நகர்ந்துருவேன், அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். நான் அதை நின்று ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து ஓகே அது எப்படி இருக்கும், எப்படி கன்வே ஆகும்ன்ற தயக்கத்துலேயே என்ன பண்ணுவேன், மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அழகாக காரில் சீன் இருக்கும்போது பேசிட்டு சீன் இருக்கும்போது அப்போ வந்து ஒரு ஒர்க் இருக்கும். அதனால எனக்கு வந்து டக்குங்க அப்போ ஜாலியாக நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. எப்படியாவது வீடை மட்டும் வந்து தடக்கீழா நின்னாவது வீட்டை மட்டும் சேவ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு இது சொன்னேன். அப்புறம் ஷூட்டில் நடந்த காமெடிஸ்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஜாலி செம்ம ஃபன்னாக பேசுவார். கார் ஓட்டும் போதெல்லாம் பயங்கர ஸ்டைலாக நம்ம அது ஜாலியாக இருக்கும் சார். ஜாலியாக அந்த நேஷனல் அவார்டு நடிகரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. ஓகே சூப்பர். அந்த ஃபன் மூமெண்ட்ல ஏதாவது நினைவு இருக்காது தினேஷுக்கு? கபாலி ஃபுல்லாக ஜாலியாக இருக்கும் சார். கூட போனாலே ஓகே தான். டக்குன்னு பிளானை பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா ஒர்க் அப்படி இருக்கும். லைவ்ல வேற லொக்கேஷனு. வண்டி எனக்கு தெரியாது அவருக்கு. அப்போ சாருக்கு அப்போ தான் வந்திருக்காங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு. கார் ஓட்டும் போது கூட நான் ஒர்க் தான் பார்ப்பேன். பட் அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. எனக்கு கேமராலாம் பயந்துட்டாங்க. வெளியில வச்சிருக்காங்க ரிங்கு கட்டி. அந்த ஷாட் வரல. ஒரு ஆட்டோ இடிச்சு தூக்கிட்டு வண்டி ஓட்டு போகணும். அவர் எதுவுமே சொல்லல. அவர் வண்டியில் வச்சுட்டு தூக்கிட்டீங்க ஆட்டோ? எதுவுமே சொல்லலை. நமக்கு அப்போ தெரியாது அது. ஓகே இங்கே இவ்வளோ கான்ஷியஸாக பார்ப்பாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்பிக்கையில் அது கரெக்டாக அதெல்லாம் சூப்பர். அவர் எதுவுமே சொல்லலை. அதுக்கு முன்னாடி திரையில வந்து அவர் நடிச்சு நிறைய நேரம் பார்த்துருக்கீங்க நேரில். ஆனால் நேரில் அந்த படத்தில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நான் வந்து பயங்கர எமோஷனலான ஆளுன்றதுனால கபாலிடா அப்படின்னு அவர் பேசி முடியும் போது அந்த ஸ்பாட்டில் நான் எல்லாம் சைலண்டாக இருக்கேன். சார் செம்ம சார் நான் அந்த மாதிரி பேச மாட்டேன். நான் டக்குன்னு போகவே மாட்டேன். அது அவர் எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல. சார் செம்ம சூப்பர் சார், செம்மையாக இருக்கு சார் டக்குன்னு போய் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா எல்லாம் சைலண்டாக இருக்காங்க டேரக்டர்லேருந்து. நான் மட்டும் ஐயோ இது வேற மாதிரி ஏதோ நினச்சிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஒரு இடம் மட்டும் நான் போனேன். ஏன்னா உண்மையிலேயே அது சூப்பராக இருந்துச்சு. ஜாலியாக அப்படி போனார். அப்படி பண்ணிட்டு அது பண்ணும்போது நம்ம பார்த்தது அங்கே நேரில் இருக்கும்போது நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாது. எமோஷனாக டக்குன்னு அப்படி டெலிவரி ஆகும். நம்பியாரு ஏ கபாலி அப்படின்னு சொன்ன உடனே குறிஞ்சி சொல்லுங்க எஜுமா அப்படி வந்து நிற்பானே அந்த மாதிரி கபாலி நினச்சியாடா? கபாலிடா அவருடைய ஸ்டைல் வந்து டெஃபினட்டாக அசாத்தியமான ஸ்டைல். ஆமாம் சார். எல்லாருக்குமே அது யூனிக் இருந்துக்கிட்டே அவர் அது இந்த இப்போயும் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுறது பெரிய கிஃப்ட்டு தான் சார். கமல் சாராக இருக்கட்டும், தளபதியாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் கூட இப்போ பார்த்துருக்கீங்களா? விஜய் சார் ஒன்றும் நேரில் மீட் பண்ணல. அஜித் சார் வந்து குக்கு அப்போது ஒரு வாட்டி மீட் பண்ணது, அதுக்கப்புறம் மீட் பண்ணல. பொதுவாக எல்லா இயக்குனரும் பிடிக்கும் அப்படின்றது இருக்கும். ஆமாம் சார். யார் இதில் வந்து ரொம்ப முக்கியமான இயக்குனர்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது? தினேஷ். நீங்கள் ஃப்யூச்சர் டைரக்டர், நான் சொல்கிறது ப்ரெசன்ட் டைரக்டர். சார் ஆகிட்டோம் சார், ஆல்ரெடி அப்பயே டைரக்டர் ஆகிட்டோம். நம்பிக்கை தானே. எனக்கு என்ன ரஞ்சித் சார், வெற்றிமாறன் சார் இன்பில்டாகவே 2 பேரும். தமிழரசு பச்சைமுத்து அந்த தம்பியும் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு அதையும் நாதரி ரொம்ப தன்மையாக பண்ணியிருந்தாங்க. எல்லா டேரக்டருமே வந்துடுவாங்க சார். திருடன் போலீஸாக இருக்கட்டும், ராஜு முருகனாக இருக்கட்டும், நெல்சன் வெங்கடேசன், ஒரு நாள் கூத்து, தமிழுக்கு என்னொன்ற எழுத்தம், அந்த அவர் இப்போ டெலஸ்கோப்னு ஒரு படம் அது இன்னும் ரிலீஸ் ஆகுது. சசிதரன் அவர் பேர் இப்போ வந்து மாற்றிருக்காங்க. அவரோட படமும் அது ஹோப்ஃபுல்லி வரணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ சீக்கிரமாக அது வந்தால் நல்லாயிருக்கும் இந்த மூமெண்ட். ஏன்னா அந்த படத்தில் வந்து ராஜா சார் பாடியிருப்பாங்க, யுவன்
பாடியிருப்பார். கார்த்திக் ராஜா மியூசிக்கு. நமக்கு நடந்திருக்காது ராஜா சார் பாட்டில். அது பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அந்த படத்தை. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி. இதுதான் பர்டிகுலராக எனக்கு அப்படின்னு எனக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சா நான் திருப்பி அவங்கள கூட ஒர்க் பண்ணுறது தான் கஷ்டம் எனக்கு. பர்சனலாக ஓகே, பட் ஒர்க்காக வந்து எனக்கு அது திருப்பி கஷ்டமாக இருக்கும். இந்த டைரக்டர்கள் பட்டியலில் ரஞ்சித்துக்கு மட்டும் தினேஷ் ஒரு செல்ல பிள்ளையாக இருக்கீங்க. அது எப்படின்னு தெரியல. ஆரம்பிச்சது வந்து ஒரே பாயிண்ட்ல இருந்தால் எல்லாருமே ஆரம்பிச்சது. வேட்டை கண்ணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவர் இப்போ நோமோர் அவங்க 1-2 இயர்ஸ் ஆக போகுது. ரைட்டர் அவர். இந்த 5C புக் அவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணார். அவர் 70+ அவர் சொல்லுவார், நீ நடிக்கணும்னு ஆரம்பிச்சா, ஏன்னா அவர் அப்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கு யாருன்னு நிறைய புத்தகங்களை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ரொம்ப முக்கியமானவர். அவர் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கு தான் வந்து கேமராவில் இப்போ இருக்க நிறைய கேமராமேன்ஸ்க்கு வந்து 5Cன்ற புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணார். நீ நடிக்கணும்னு ஆரம்பித்த ஒரு பாயிண்ட்டும் அந்த பக்கம் டைரக்ஷனுக்கு ரஞ்சித் சார் டைரக்ட் பண்ணணும் வந்து ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுறீங்கன்னா அது அவ்வளோ சாதாரணமாக இல்லை, அது சூப்பராக அமைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் வீட்டில் சரண்டர் ஆன அந்த மூமெண்ட் இருக்குல்ல சார் என் மைண்ட்குள்ளே ஒன்று. அப்போது கால் வந்து அந்த அது ஒரு பாண்ட் ஆச்சு. அப்புறம் அண்ணனா தான் நம்மளை அவரை பார்த்தோம். ஆனால் அண்ணனா பார்த்தா வேலை பார்க்க முடியாது அங்கே திருப்பியும் ஸ்பாட்டில். இப்போ ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு. வெயிட்டும் பெரிய ஆக்ஷன் மூவி, அதுக்கான பட்ஜெட் பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. அப்படியா? பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. நிறைய ஹீரோஸ் அதில் நடிப்பாங்க, பட் நம்ம தான் லீடாக அதில் வில்லனா நிறைய பேர் இன்னும் உள்ளே வருவாங்க. அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஹோப்ஃபுல்லி அது வரும்னு நம்புறேன். அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரில, அது இருக்குது சார். அவருடைய முக்கியமான படமான சார்பட்டா பரம்பரை கதையை உங்களுக்கு சொன்னார். அதுக்கு நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தயாரானீங்க. அதில் நீங்கள் நடிக்கலை. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் அது வேற ஒருத்தர் பண்ணுறதா இருந்து அதுலேயும் நம்ம நடிக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் அந்த கதை மாற ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷனில் நிறைய நடிச்சிட்டோம். புது இயக்குனருக்கு ரஞ்சித் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நிறைய பண்ணி கொடுத்தது. அது ஒரு ஷேப்பாக இப்படி ஆகிட வேண்டாம். இப்போது ஏன்னா ஃபுல்லாக வந்து இப்போ நம்ம பண்ணலாம், நம்ம ஒரு இப்போ எனக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று க்ரியேட் ஆகணும்ல, எனக்கான ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு தாட்லேயும் எனக்கு ஆப்ரேட் ஆகிட்டு, இல்லை நான் வெயிட் பண்ணி பண்ணலாம் சார் அப்படின்னு. அவரும் வந்து வேணாம் அப்படின்ட்டார். ஏன்னா அந்த கலர் மாறிடுச்சு. இப்போது படத்தில் இருந்த அந்த கலர் மாறுது, வேண்டாம். 2 பேருமே அந்த இடத்துல இருந்து தான் அதை பண்ணல. அது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது பண்ணாதனால தான் இப்போ திருப்பியும் வந்து வெயிட்டும் வந்து ரெடி ஆகுது. அப்போ இது எனக்கும் சில்லுன்னு இருக்கும், அவங்களுக்கும் அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய சேலஞ்சாக இருக்கு. ஆனால் இந்த படத்தை பண்ணுறதுக்கு ஒன்றும் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரல, பட் ஆனால் கன்ஃபார்ம் செய்தி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்து அது அஃபிஷியலாக அது லான்ச் ஆகணும் அப்படின்றது பேரோட அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம் சார். இந்த லுக்கெல்லாம் அது பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் சேலஞ்சு தான் அது. ஏன்னா ஃபிசிக்கலாக அவ்வளோ ஒர்க், அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் பண்ணிவிடுவோன்னு நம்புகிறேன். சினிமாவில் அடி எடுத்து வைக்கணுன்ற ஆசைப்படுற நடிகை என்ன மாதிரியான உழைப்பெல்லாம் போட வேண்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உழைப்பில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு தெரியாது இல்லை, அது அவ்வளோதான் வேலை. இப்போ இறங்கி வேலை செய்யணும். இப்போ நம்ம சொல்கிறத விட எல்லாருக்குமே தெரியுது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து வேலை செய்ய போகிறாங்க. அதை அவங்க டிசைட் பண்ணணும் சார். அது யார் வராங்களோ இன்னும். பட் வந்து யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், அது எந்த வேலை செஞ்சாலும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், எல்லாருக்கும் இங்கே எல்லாமே இருக்குது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். அது வந்து நம்ம சொல்லுவோம். என்ன சார், கரெக்ட் தானே சார்? பொதுவாகவே இந்த தாடி மிஸ் அடையாளம் வந்து தினேஷ் விரும்பி ஏற்றுக்கொண்டதா இல்லை திரைப்படங்களுக்காக அமைஞ்சது? நான் அப்படி இல்லை சார். நான் வந்து அப்பப்போ மொட்டை அடிப்பேன், தாடி விட்டுருவேன். இப்போ ஃபுல்லாக இப்படி விட்டுன்னு வச்சுங்களேன். ஒரு வாட்டி ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் இருந்தேன். ஒரு டைம் ஃபுல்லாக பிளாக் தான், பிளாக் காரு பிளாக் ட்ரெஸ். இப்போ ஒயிட்டு தான் பிடிக்குது, ஒயிட் ட்ரெஸ் போடுறேன். இப்போ வெஜ்ஜு தான். ஒரு டைமில் ஃபுல்லாக பிரியாணி. அது மாறிட்டே இருக்கு, எனக்கே தெரியல. இப்போ தாடி இருப்பேன். இப்போ படம் இருக்குது. இல்லைன்னா திடீர்னு ஃபுல் ஷேவில் தான் இருப்பேன். மொட்டை அடிச்சுட்டு ஃபுல் ஷேவில் உட்காந்துட்டு இருப்பேன். அது மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இது படத்துக்காக. இப்போ படத்துக்காக கலர் அடிக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கல. இந்த கிரே ஒயிட் இருக்கு, இது மேலே கலர் அடிக்கிறது மட்டும் பிடிக்கல. அதுவாக மாறணுன்ற விருப்பம் இருக்குது திரும்ப. அது ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும் எனக்கு. அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருச்சு 2 படமும். வர படமும் அப்படியே அமையணும். லப்பர் பந்து படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் இன்னி வரைக்கும் பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாக அமைஞ்சிருக்கு. அந்த படத்துக்காக நீங்கள் தேர்வாகிறதுக்கு முன்னாடி பல நடிகர்கள் அந்த லிஸ்ட்டில் இருந்தாங்கன்றதெல்லாம் தினேஷுக்கு தெரியுமா? தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சிருந்தா அதான் இன்டர்வியூ பார்த்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா என்கிட்ட வரும்போது நீங்கள் மட்டும்தான் இதுக்கு ஆப்ஷன். ஆனால் தம்பி அப்படி தான் வந்தார். ஏன்னா அவர் அவ்வளோ பாசமாக தான் வந்தார். நான் அப்படி தான் அவரை பார்த்தேன். ஆனால் இல்லைன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தார். ஸோ என்னால்
அவாய்டே பண்ண முடியாமல் அவருடைய அன்பு இருந்ததால தான் அந்த படம் நடந்தது. அது தமிழரசு பச்சைமுத்து தான் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எனக்கு அப்படி தெரிஞ்சுருந்தா கஷ்டம்தான். நீங்கள் நடிக்காமல் இருக்க கூட வாய்ப்பு இருக்கா? இல்லை, எனக்கு ஒரு தம்பி மூலியமாக ஒரு அனுபவம் நடந்துச்சு. என்ன? ஒரு வாட்டி என்ன அவரும் ஒரு நடிகர் தான். ஆனால் நீங்கள் தானே கண்டிப்பாக என் ஃபங்க்ஷனுக்கு வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு பார்த்தா பத்திரிகையில் இவ்வளோ பேர்லாம் போட்டு பயங்கரமாக என்ன இன்னும் ஒரு நம்பிக்கை இந்த பையனுக்கு, எவ்வளோ பாசமாக பேர்லாம் போட்டு. சரி, நான் மனசுக்குள்ள நினச்சிட்டு நம்ம கண்டிப்பாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பி போய் இன்னொரு பத்திரிக்கை வச்சேன். அது என்னது காட்டு அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தர் பேர் போட்டு எனக்கு அப்போ தான் பத்திரிக்கை ஒன்று கூட அடிப்பாங்க போல. அவனோட சைடு பிரச்சனை பாவம், அவனுக்கு யார் வராங்களோ யாரும். எனக்கு அது லேட்டா புரிஞ்சுது. ஓகே, இப்படி இருக்கு, அதனால நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா மனசுக்கு கரெக்டா இருந்தா பண்ணிட்டு அதுல நிறைய நல்லதும் நடந்திருக்கு, நல்லதுதான் நடந்திருக்கு. எனக்கு 2-3 படங்கள் போயிட்டு அந்த மாதிரி மாட்டியிருக்கேன் நான். மாட்டி வந்து ரொம்பலாம் இல்லை, ஆனா அது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ லப்பருக்கு அந்த மாதிரி நல்லதும் நடந்திருக்கு. லப்பருக்கு வந்து அந்த பையன் கூப்பிட்டதுல வந்து அவர் ரொம்ப சென்சிபிளான ஒரு டைரக்டர். அப்போதுன்னு தான் சொல்லுவேன். இந்த வயசுல ரொம்ப அழகா இன்னும் நிறைய இடத்துக்கு போவார். ஏன்னா அவ்வளோ ரொம்ப நல்ல சென்சிபிளான டைரக்டர். வெரி வெரி எஃபிஷியன்ட். ஆமாம் சார். கதை காட்டப்போது எப்படி இருந்தது தினேஷ்க்கு? கதை ஃபுல்லாக நான் கேட்கல சார். அவர் வந்து கதை எப்பவுமே வந்து என்ன கேட்டீங்க? 2 பால் போடுவேன்னு அப்படின்னாரு. இந்த வேர்ட் ஞாபகம் இருக்கு. 2 குண்டு ஆஃபீஸில் தான் கேட்டோம். 2ஆம் உலக போரின் கடைசிக்குள்ள ஹால்லேயே உட்காந்து தான் நான் கேட்டேன். ஏன்னா ரொம்ப பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 2 பால்ல ஒன்று வந்து இந்த மாதிரி அப்பாவா நடிக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு இருக்கு மேரேஜ் ஆகிற வயசுல அப்படின்னு. எனக்கு அது பெரிய டிஸ்டர்பன்ஸாக தெரியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த நேம் எப்படி போடுவாங்க என்ன அப்படின்ற பிரச்சனை. ஏன்னா நான் பிஆர்லாம் வந்து தனியாக பர்சனலாக நம்ம பண்ணிக்கிறது இல்லை. அது கொஞ்சம் கான்ஷியஸாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே சினிமாவில் பேர் ரொம்ப முக்கியன்றதால நம்ம அதை வாண்டடாக நம்மளும் சொல்கிறதுலேயும் விருப்பம் இல்லை அது. ஆனால் பின்னாடி போகிறதுலையும் உடன்பாடு கிடையாது. அந்த சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு. அவருக்கும் அப்படி தான் இருக்கும், இன்னொருத்தர் ஹரிஷ்க்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அது எனக்கு புரிஞ்சுது. சரி, இது டைட்டில் ஆனால் உங்கள் பேரில் தான் வரும் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, நான் என்ன ஓகே எல்லாமே ஏஜ்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குது, ஒரு நிறைய பெரிய சேலரியாக ஒன்று வாங்கிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் நாளைக்கு செட்டில் ஆகலாம். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தா அதெல்லாம் பிளேஸ் ஆகலை. ஆனால் அது அப்படிலாம் நடக்காது. இது வந்து ஒரு பட்ஜெட்டாக தானே இருக்குது ஒர்க்கு. நடக்கலை கனவுன்றதோட அது வந்து நீடு. ஏன்னா இப்போ அந்த ஒர்க்கை வந்து அங்கே கிரவுண்டில் போயிட்டு நின்னது வந்து சும்மா வீட்டிலேருந்து 4 மணிக்கு நம்ம கிளம்புறோன்னா 6-6:15 கிரவுண்டில் இருப்போம் சார். ஈவினிங் லைட் இறங்குற வரைக்கும் எடுத்தது ஏப்ரல் மாதம் 7 மணி வரைக்கும் சன்லைட் இருந்துச்சு நம்ம ஊர்லேயே. கிரவுண்டில் தான் நிற்போம். அது சந்தோஷம். ஒர்க் அப்படி தான் பார்ப்போம் நம்ம. எனக்கு அப்படி தான் பிகினிங்லேயே தான் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய பொண்ணுக்கு அப்பாவா நடிக்கணும் அந்த ஒரு பயமும் இருந்துச்சு கதாநாயகின்ற போது. ஏன்னா நடுவில் வந்து அந்த பர் டே சேலரி அந்த மாதிரியும் வந்து சில கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இங்கே எப்படி நம்ம கொஞ்சம் விட்டாலும் என்ன ஆகிடும் அப்படின்றது தெரியும் நமக்கு. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாட்டோம், கேட்டால் ஓகே அப்படின்றோம். அந்த ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் அது நம்ம கிடையாது. ஒப்படைச்சிட்டு கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி அடிச்சது தான் அது. வேலையை தவிர வேறு எந்த அரசியலும் இல்லை அந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு. வேறு எதுவும் பண்ணல. போவோம் நடிப்பேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் லக்ஷ்மண் அண்ட் மிஸ்டர் வெங்கடேஷ் கூட இருக்கட்டும், மேனேஜர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப தமிழ் அரசு எல்லாமே ரொம்ப கூலாக இருந்துச்சு. எனக்கு அது ஒர்க்காக வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அது மெடிடேஷன் மாதிரி இருந்துச்சு. அழகாக போயிட்டு ஒர்க் பண்ணியாச்சு, ஈவினிங் முடிச்சு வந்தாச்சு அப்படின்னு. வேறு எதுவும் நான் அவர்கிட்ட கேட்கலாம் இல்லை. அந்த வே அவர் வந்து சொன்ன விதமும் அப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் இன்பில்டாக அந்த சாங்கு சார் முக்கியமாக அந்த சாங் வந்து தான் கேப்டனோட சாங் வந்து அதை நான் ரெகுலராக கேட்குற சாங்கு. அந்த வைப் வந்து தமிழே சொல்லியிருந்தேன் நமக்கு. அதெல்லாம் அந்த சாங்கு. அப்புறம் வந்து அந்த வானத்தை போல மனம் படைச்ச சாங்லாம் நான் ஷூட் போகிறப்பயே வந்து இனோவாவில் அதெல்லாம் ஓடும். அதெல்லாம் ரெகுலராக எல்லா சாங்கும் கேட்பேன் நான். தினேஷ் விஜயகாந்த் ரசிகரா? கேப்டன் எல்லாருக்குமே பிடிக்கும் சார். கேப்டன் வந்து ஒரு அவ்வளோ இன்னசென்ட். நான் வந்து நானே ராஜா நானே மந்திரியை வந்து அவர் அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். இல்லைன்னா வந்து தப்பாயிருக்கும். ஏன்னா மீஸ் எல்லாம் பெருசாக வச்சு பண்ணியிருப்பாங்க. கடைசியில் ஒரு இங்கிலீஷ் டைலாக் கூட பேசுவார் ராதிகா மேடம் பேசும்போது. அங்கே கூட அது ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அவருக்குள்ளே இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சது. இது சொல்லாமையே ஒரு மாதிரி அவர் படங்களை எல்லாருமே பார்த்துட்டு இருந்தது தான். அந்த சாங் ரொம்ப பெரிய மேஜர் ரோல் நினைக்கிறேன் இந்த படம்
அவர் சொல்லும் போது எனக்கு நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது அதான் அடிக்கடி அந்த சாங்கு சொன்ன மாதிரி இருக்குமா, வாங்கிட்டீங்களா, இல்லைன்னா போயிடுமா, இல்லைன்னா அப்படின்னு பிகினிங்ல கேட்டே இருப்பேன். ஏன்னா ஸ்கிரிப்ட் சொல்லும்போதே அந்த பாட்டு இருந்தது படத்தில். அது ரொம்ப முக்கியமான ரீசன் அந்த சாங் தான். அருமை. அதனால தான் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் தேட்டர். பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். அந்த சாங் கணப்பா ராஜா சார் அந்த அதோட பாடல் ஆசிரியர் வந்து கங்கை அமரன் சார்னு நம்ம அவங்களுக்குலாம் ரொம்ப பெரிய அண்ட் மலேசியா வாஸ்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் அவரும் மனோஜ் சாரும். அது அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அது அந்த சாங் எல்லாருதும் ராஜா சார் பாட்டு எப்படி எல்லாருதும் அப்படின்ற மாதிரி கேப்டன் பாட்டு எல்லாருது. அதில் நம்ம ஒரு அந்த பாட்டில் ஒரு நமக்கும் கொஞ்சம் இருந்தது சந்தோஷம் சார். அது உங்களுக்கு கதை சொல்லப்பட்ட போது ஹரிஷ் கல்யாண் உள்ள இருந்தாரா, வேற யாராவது இருந்தாங்களா? இல்லை, இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் நான் யாரையும் என்னன்னுலாம் கேட்க மாட்டேன். எப்பயும் டேரக்டர்ஸ் கிட்ட நான் அதிகப்படியாக நான் சொல்கிறது வந்து நைட் ஷூட் மட்டும் எனக்கு வந்து ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணிட்டேன், கண்ணில் கொஞ்சம் இதுதான் நான் கேட்பேன். நைட் ஷூட் மட்டும் கொஞ்சம் வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு வேண்டாம், 10 மணி வரைக்கும், அதுக்கு மேலாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு வேற பெருசாக நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம், எனக்கு தெரியாது யாருன்னு. அப்புறம் போகும்போது தான் இல்லைன்னா இவங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா ஒரு மெசேஜ் வரும், அவ்வளோதான் சார். மற்றபடி ஹரிஷா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் ரொம்ப ஆக்ட் பண்ணிக்கிறேன். எப்போ லப்பர் பந்து கதை முழுசா தெரிஞ்சது? ஃபர்ஸ்ட் நாள் தேட்டரில் போகும். என்னோட ரோல் நான் என்ன பண்ணுறேன்னா அது தெரிஞ்சுட்டே இருக்கும் எனக்கு. அது ஒன்று க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது திருப்பி நம்ம அதை சேர்க்குற மாதிரி தான், கோலம் போடுற மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து ஒரு பெயிண்டிங் மாதிரி க்ரியேட் ஆகும். அது கேரக்டர் முடியும் போது ஓகே இதுதான் அப்படின்ற மாதிரி ஃபைனல் ஆகிடும் சார். படமாக வந்து ஓகே அது வரும்போது அவங்க வேலை அதை பார்த்துப்பாங்க. அது ஒரு நம்பிக்கை தான், அப்படியே விட்டுறதும் கிடையாது. அது சரி ஓகே அது கரெக்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை. அது வந்து சந்தோஷமாக அமைஞ்சது. இன்னும் ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இதில் ஒரே ஒரு காமெடி என்னென்னா, எங்கே அந்த டைலாக்கே காணும் அப்படின்னு நான் போய் கேட்டேன் தேட்டரில். அந்த டைலாக் வரவே இல்லையா, ஆனால் அது என் போன படத்தோட டைலாக்னே அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே. எல்லாரையும் ஒன்றா பார்க்குறவன் தான் இங்கே ராஜா அப்படின்ற மாதிரி தமிழரசு பச்சை முத்தோட டைலாக்கு. கதை சொல்லும்போது சொன்னார். அது வந்து ஸ்பேச்சில் வந்துச்சு, அந்த டைலாக் நல்லா இருந்துச்சு, ஏதோ ஒன்று அந்த டைலாக் வரவே இல்லையே படத்தில் அப்படின்னு. ஆனால் அது என் போன படத்தோட டைலாக்னு அப்படின்னு. ஓகே தமிழ் பாய். அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட் விஜய் பிரபாகரன், அவரும் ரொம்ப சூப்பர். அவர் தான் அந்த கெத்துன்ற பேர் கொடுத்தாரு படத்தில் கேரக்டருக்கு. கடைசியாக முடியும் போது தான் அந்த பேர் கிடச்சிருக்கு, பிகினிங்கில் அது இல்லை. முதல்ல ஜப்பானா இருந்தது. ஆமாம், ஜப்பானா இருந்தது. உங்களுக்கு கதை சொல்லும்போது ஜப்பானா இருந்து இந்த ஜப்பான் தான் படத்தினுடைய பெயராக இருந்து அது இல்லாமல் போன போது தினேஷ் என்ன வருத்தப்படுவாரோன்னு அவங்க சங்கடப்பட்ட சம்பவம்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும் சார். அது ஏன்னா ஒன்ஸ் போயிடுச்சு, அது பேசுறதை பற்றி வேணான்னு தான் விட்டுட்டு இருந்தோம். ஆனால் அப்போ இருந்துச்சு, ஐயோ ஏன் இது சொல்லி தான். ஏன்னா இப்போ இது சினிமாவில் ரெகுலராக இருக்கும்ல, சினிமாவில் வியாபாரத்தில் ரெகுலராக ஒன்று சொல்லுவாங்க, வேற மாறும்போது ஓகே அப்படி நம்ம தயாராக இருப்போம்ல அதுக்கு ஓகே. ஆனால் எனக்கு அது சில்லாக தான் இருந்துச்சு, ஏன்னா இதோட பயங்கரமாலாம் இருந்ததால இதை அப்படி ஒன்றும் தப்பாக இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறேன், அதனால ஓப்பன் அப் ஆகுது இந்த இவ்வளோ ரிலாக்ஸாக நான். ஸோ வந்து தெரிக்குது. ரெகுலராக இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன்னா அதுக்கான ஒரு மீட்டர் செட் ஆகிடும் சார். ஜப்பான் வந்து கடைசியாக தான் சொன்னாங்க எடுத்துகிட்டு. சரி இது சின்ன நமக்கு இது டிஸ்டர்ப்லாம் ஆகல. ஐயோ இது ரெகுலராக இருக்கிற மாதிரியா, ஒன்று சொல்லிட்டு ஒன்று மாற்றிடுவாங்களே அந்த மாதிரியா அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா நான் எதுவுமே சொல்ல, சரி எதுவாக இருந்தாலும் நல்லதாக தான் இருக்கும், அவங்களுக்கு சும்மா அப்படி நடக்காதுல்ல, நல்ல ஒரு போகுதுன்னா ஏதோ ஒரு ரீசனாக தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சூப்பராக கெத்து கிடச்சிச்சு. அது அந்த தமிழோட அசிஸ்டண்ட் விஜய் பிரபாகரன், அந்த தம்பி தான் அந்த கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷம். அது ப்ரொடக்ஷனும் வந்து அதை பண்ணது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் தான். பட் எனக்கு அது வருத்தம்லாம் இல்லை, அது உண்மையிலே இல்லை. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் பிகினிங்கில் எல்லாருக்குமே இருக்கு, நம்ம மனிதர்கள் முதல்ல பேசின மாதிரி ஒன்று இருக்குமா, அது மாறும்போது ஒரு அந்த தயக்கம் மட்டும் இருந்துச்சு. அது அந்த மாதிரி எதுவும் நடக்குதா, அந்த மாதிரிலாம் நடக்கலை. அது ஒரு இயல்பாக இதுவானது தான். அட்டகத்தி தினேஷ்ன்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா வலைத்தளங்களில் இன்னொரு பக்கம் கெத்து தினேஷ்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் தான் நடந்ததா இல்லை இதுக்கு முன்னாடியே கெத்து இருந்ததா? அதுக்கு முன்னாடி ரூட்டு தலை இருந்துச்சு. கெத்து வந்து ஒரு சந்தோஷம் சார். ஆனால் இண்டஸ்ட்ரியிலேயே என்கிட்ட நிறைய பேர் சொல்லும்போது எப்படி வந்தோமோ அதே பேர் தான் அது நிறைவு வரைக்கும் இருக்கும் அப்படின்வாங்கல்ல, அது மாறி இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. வந்த பேர் வந்து ஒன்று மாறுறது இருக்குது, ரொம்ப பெரிய கிஃப்டாக நான் பார்க்குறேன். அது சந்தோஷமாக தான் இருக்குது. பட் என்னை வந்து தினேஷ்னு கூப்பிட்றது எனக்கு வந்து ஓகே, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் அது. நான் சினிமாவுக்கு வரும்போதே அதான் என் பேராக இருந்துச்சு. அதுவே எனக்கு சூப்பர் தான். ஜனங்க ஹாப்பியாக கூப்பிட்றது ரொம்ப சந்தோஷம் தான். அது எது வந்தாலும் ஓகே. இந்த கெத்து கதாபாத்திரத்துக்கு எப்படி உங்களை தயார் பண்ணிக்கிட்டீங்க? அதுக்கு நான் செட்டில் ஆகிட்டேன் சார். செட்டில் ஆகிட்டு லைஃப் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும்ல. 40 வருஷம் 40 ஸ்டார்டிங்கு
84 பிறந்தேன், 40 பிகினிங் இப்போ தான். ஸோ இருந்த அந்த ஸ்பீடு, புத்தரோட ஒரு இது சூப்பராக இருக்கும். அவருடைய 40 வருஷன்றது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து அப்படி பாசிங், அது உள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியும். எனக்கு அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அந்த 40 வருஷம்னா உள்ள இன்னும் இருக்குது, மிருகம் இருக்குது, அது இருக்குது, பாம்பு இருக்குது, எதுவும் இல்லாமல் நல்லதும் இருக்குது, தேன் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி அப்படி பாசிங் மாதிரி நான் பார்க்குறேன். அது கொடுத்த ஒரு அனுபவத்தில் பண்ண ஒரு அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இதெல்லாம் லாக்டவுனில் தான் இவ்வளோ வெள்ளையாச்சு. லாக்டவுனுக்கு பிஃபோர் கூட நான் ஃபோட்டோ பார்க்குறேன், நான் நல்லா தான் இருந்தேன், ரொம்ப யோசித்தேன். ஆனால் லாக்டவுனில் நிறைய விரும்பினேன். எல்லாரும் இந்த மாதிரி இந்த மந்த்லி சேலரியாகவும் இல்லை வேலை பார்த்து தான் ஒரு டிபெண்ட்டாக வாழ்கிறோம்ல, தண்ணிக்காகவும் இல்லை அப்படி இல்லாமல் ஒரு தண்ணி கேன் வரலனா இல்லைனா இல்லை அப்படின்ற ஒரு இந்த வாழ்க்கை முறை இல்லாமல் ஃப்ரீடமாக வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு எனக்கு லாக்டவுனில். அதை நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இவ்வளோ ப்ரெஷராக, இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் நல்ல ஸ்பேஸாக எல்லாருக்குமே இங்கே இருக்குது, வாழணுன்ற விரும்பினேன். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதோட ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக சட்டிலாக. இந்த ஒயிட்ஸ் வந்து அதுக்கு பயங்கரமாக யூஸ் பண்ணுச்சு. நிறைய படிப்பீங்களா? ரொம்ப இல்லை சார், ஆனால் படிப்பேன். ரொம்ப இல்லை, ஆனால் படிப்பேன். எல்லாமே ஓரளவுக்கு. கதைகள்லாம் படிக்க மாட்டேன். எனக்கு ஸ்பிரிச்சுவலாக தான் அந்த ஸ்பிரிச்சுவலாக தான். எப்படி இருந்து தமிழரசன் பச்சைமுத்தோட ஒர்க் பண்ணதில்லை? அவர்கிட்ட பெஸ்ட் பார்ட்டுன்னு எதை சொல்வீங்க? அவருக்கு எது வேணும் எது வேணான்றது உங்களுக்கு தெரியாது இல்லை சார். அது தெரிஞ்சாலே அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு சார். தனக்கு இது வேணும் இது வேணான்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் ஆல்ரெடி அவருக்கு இதான் அவருடைய ரைட்டிங்லேயே அவ்வளோ க்ளீனாக இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மேலே வர்றது எல்லாமே ப்ளஸ்ஸு தான். அது அழகாக அவங்களுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. நம்ம கிளியராக ஓகே இவ்வளோ கிளியராக இருக்கும்போது என்ன வேணும்னு தெரியும் போது ஈஸியாக இருக்குல்ல, அது சூப்பரான ஒரு விஷயமாக பண்ணுது. தமிழ் ஓகே தான், இன்னும் கொஞ்சம் செட்டிலாகவும் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் அடுத்த படத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் அவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் ஜெயிக்கணுன்ற இது. இன்னும் ரிலாக்ஸாக அடுத்த படம் பண்ணும்போது அவர் இன்னும் நிறைய பிளேஸ்க்கு போவார்னு நான் நம்புறேன். இந்த படத்தில் வேணும்னு சொன்னதை விட்டுருவோம் சார். உங்ககிட்ட ஏதாவது வேணான்னு சொல்லியிருக்காரா? ஒன்றுமே இல்லை. என்கிட்ட எதுவுமே வரல. தமிழ் வந்து நான் அதை பெரிய லோவாக பார்க்குறேன். என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லுவேன். ரஞ்சித் சார் எப்படி வெற்றி சார் இருக்கும் அந்த மாதிரி தான் தமிழும் என்னை வந்து ட்ரீட் பண்ணாங்க. இதை மோஸ்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் என்ன அப்படி தான் பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒரு சீனில் கூட வரல. வேணும்னு தான் கேட்டாங்க, வேணும்னு தான் திருப்பி தான் எடுத்தாங்க. உங்களுடைய கூட நடித்தாங்கல்ல, அவங்களுடைய சுவாசிகாவுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியம். எதிர்க்கிற கால் வந்து சரியாக நடிக்கலைன்னா நீங்கள் என்ன தான் பிரமாவாக நடித்தாலும் அது நடிப்பு உண்மை சார். அவங்களோட பணியாற்றியதும் அந்த அம்மாவுடைய நடிப்பை பற்றி. சுவாசிகா வந்து குக்குலியும் நடிக்க வேண்டியது அவங்க. அப்புறம் இன்னொரு படமும் அப்போ ட்ரை பண்ணோம், அப்புச்சி கிராமன்ற ஒரு படத்தில் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து திருப்பி வந்து ஒரு படத்தில் இருக்காங்க. அதுவே எனக்கு வந்து எப்படியோ வந்து திருப்பி நடக்குது. அந்த கதாபாத்திரத்துக்கும் பல பேரை அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு தெரியாது சார், தெரியாது. பட் ஆனால் ரொம்ப அவங்க வந்து அந்த சண்டை சீனில் கூட கிரவுண்டில் வந்து பார்ப்பாங்கல்ல, அதுலேயும் வந்து அவங்க வந்து ஆப்போசிட்டில் தேட்டரில் நாங்கள் பண்ணுவோம். தேட்டரில் வந்து சஜஷன் அதெல்லாம் கிடையாதுல்ல, எல்லா இடத்துலையும் வந்து எமோஷன் இது போயிட்டுருக்காங்க. அது கொடுக்கும்போது நான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நல்லா எனர்ஜியாக இருக்கும்போது 40 டேக் கம்மியாக போகும்போதெல்லாம் நம்ம கொடுப்போம். அப்புறம் தெரிஞ்சிடுச்சு, சரி ஓகே. அவங்க வந்து சஜஷன் வைக்கும்போது அதை பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அவ்வளோ பில்லிங்காக அவங்க ஒரு இடத்த இங்கே தமிழ் ஃபீல்டில் வந்து தான் பெறணுன்றது ரொம்ப அது அவங்க அந்த ஒர்க் அவங்க கொடுத்தாங்க. அது அவங்களுக்கான குட்வில்லாக போய் சேரும்னு நான் நம்புகிறேன். சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க. சஞ்சனாவும் சரி, அப்பா எல்லாருமே சார். சுவாசிகா வந்து ஆக்சுவலாக என்னோட இதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ரிப்ளே பண்ணதால தான் அது வந்து அந்த மேஜிக் கிரியேட் ஆகும். அது அவங்க கொடுத்ததால தான். அதை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டதும் சூப்பர். ஆக்சுவலாக அது அப்படியே விட்டது. அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கதாபாத்திரங்களுமே என்ன தேவையோ அந்த நடிப்பை வந்து முழுமையாக அப்படின்னு தான் சொல்லணும். ஜென்சனாக இருக்கட்டும், எல்லாம் காத்தாடின்ற கேரக்டராக இருக்கட்டும், ஹரிஷ் வந்து எனக்கு அவர் பண்ணதில் அந்த இவர் தான் மாமனாருன்னு தெரிஞ்சவொடனே கொடுத்த அந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஆரம்பி அது ரொம்ப அவசிட் ஒர்க்கிங் வித் ஹரிஷ். ஒரு நல்ல தம்பி சார். அவரும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ரொம்ப பொலைட்டானது தான். அவரும் டீசெண்டாக இருந்துச்சு. எந்த ஒரு ஒர்க் பண்ணும்போது வேறு எந்த ஒரு ப்ரெஷரோ இல்லை கலாட்டாவோ இல்லாமல் இருந்தாலே சூப்பராக இருக்கும். அது எங்கள் 2 பேருக்குமே எல்லாருக்குமே கிடச்சதுன்னு நான் நம்புகிறேன். இதில் லக்ஷ்மண் சாராக இருக்கட்டும், வெங்கடேஷ் சார் இருக்கட்டும், அவங்களும் நல்லபடியாக தான் எல்லாமே ஓகே தான். லப்பர் பந்து படத்துடைய வெற்றிக்கு எது அடி நாதம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு வந்து அந்த டைரக்டரோட கனவு தான். ஒருத்தர் உட்காந்து எழுதுறாங்க, அவங்களுடைய எழுத்து அவங்களோட கனவு. அந்த கனவுக்கு வந்து உருவம் கொடுக்க மற்றவங்க எல்லாரும் வராங்க. அது கம்பைண்டாக மாறுது சார். இது எல்லாருக்கும் போய் சேரும். அது முக்கியமாக வந்து
கேப்டனோட, ஏன்னா கேப்டன் இருக்கும் போதே வந்து நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டேன். அவருக்கு முன்னும் இதுவாக இருக்கும் போதே நான் வந்து அவரை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. நான் அதை புஷ் பண்ணிட்டேன், அதை அப்பயே கேட்டுட்டேன். அது அமையல, எதனால ரீசன் அமையல. அப்புறம் ஷூட் போகும்போது நாங்கள் சொல்லி கேட்கோம், அப்பயும் அது ஒரு அமைய முடியல, பார்க்க முடியல. பட் கேப்டனோட பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து கேப்டன் விஜயகாந்த், ராஜா சார், இதில் யாருன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இது வந்து எல்லாருக்கான இதுவாக இருக்குது. கேப்டன் அதில் பெரிய ரோலாக இருக்குது சார். தமிழரசு பச்சைமுத்தோட எழுத்து வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அந்த வயசில் அவருடைய கன்சீவ் எனக்கு இதான் வேணுன்றது, அதை சப்போர்ட் பண்ண ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா அந்த சாங்ஸ் எல்லாமே ரைட்ஸ் வாங்கி அதை பண்ணதும் ஒரு அதுக்கும் ஒரு மனசு வேணும். அதை எல்லாத்தையும் ரைட்ஸ் வாங்கி அது எல்லாத்துக்கும் மீறி ஜனங்க தான். இல்லை, இந்த கதையை கேட்கும்போது ஒரு நல்ல படமாக உருவாகும் அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துருக்கலாம் நிச்சயமாக சார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி படமாக அமையுன்றதை உங்களுக்கு எங்கேயாவது கணிக்க முடிஞ்சுதா? சமீபத்தில் நம்ம வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தது, என் மனசுக்கு பிடிக்கலன்னா பண்ணாத அப்படின்றது மட்டும். அருமை. இது வந்து நான் நிறைய அந்த மாதிரி பண்ணிட்டேன். அது மாதிரி நிறைய நிராகரிச்சிருக்கீங்களா? ஐயோ, நிறைய இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம கமிட்மெண்ட்டாக இருக்கும், ஒரு அட்வான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி இல்லை, இது இப்படி தான் லைஃப், இப்படி தான், இது எல்லாரும் இப்படி தான் பண்ணி தான், இதுதான் கமிட்மெண்ட்னா அப்படி இல்லை. விருப்பம், மனசு ஓகே, நம்ம கொஞ்சம் தேவையை கம்மி பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இல்லை, இப்படியும் போகலாம், சாய்ஸஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. உடச்சி இப்படியும் போகலாம், இல்லை நீ உட்காந்து கரெக்டாகவும் பண்ணலாம் அப்படி. பட் பெயின் தான் அது. எனக்கு இப்பயும் சூஸ் பண்ணுறது வந்து எது கரெக்டுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணும்போதும் ஒரு விஷயம் நடக்குது. ஒரு ப்ரொடக்ஷன் ரன் ஆகுது, ஒரு படம் வருது, அது நம்ம என்ன பண்ண முடியும் அதெல்லாம் தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு மனசு வந்து கொஞ்சம் அதில் ஒரு ரிலாக்ஸ் இருக்குது. ஓகே, அது பேருலாம் கிடையாது, பேர் வரும் இல்லை பணம் வரும், ஓகே அந்த வேலை நடக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம பண்ணலாம். ரொம்ப போட்டு பிடிக்காம அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப பிடிக்காம மட்டும் பண்ணக்கூடாதுன்றது விருப்பம். படத்துடைய வெற்றிக்கு அப்புறம் எல்லாரும் விஜயகாந்துடைய அந்த நினைவிடத்துக்கு போயிருந்தீங்க. ஆமாம் சார். எனக்கு வந்து பொதுவாகவே வந்து ஒரு மனிதர் வந்து இருக்கும் போது வந்து அவங்கள வந்து கொண்டாடணும், அவங்கள வந்து பார்க்கணுன்னு தான் இருக்கும். எனக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஃபோட்டோ மாட்டி மாலை போடுறதுல இருக்கும் போது அவங்கள வந்து கவனிச்சுக்கிறதுலையும் பார்க்குறதுலையும் இருக்குன்றது இருந்துச்சு. ஆனால் அவங்கள ஹானர் பண்ணுன்றது இருக்குது. அவங்களா மறைஞ்சாங்கன்னு தான் சொல்லணும், இறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது. நல்ல சோல் அவர் சூப்பரான ஒரு டைனமிக்கான ஒரு சோல், அவ்வளோ சூப்பரான ப்ரில்லியண்ட்டான ஒரு சார் அவர். ஸோ எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு மேபி இன்னும் அவங்க ஃபேமிலி, அவங்க சன்ஸ்க்கு வந்து அவருடைய கிஃப்ட் அதிகமாக போய் சேரும். நம்ம விஷயம் கேப்டன் பிளெஸிங் அவங்களுக்கு நிறைய கொடுத்தாரு. தினேஷை பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களில் நடித்த ஒரு நடிகராக சொல்ல முடியாது. உங்கள் படங்களுக்கு இடையில் வந்து நல்ல இடைவெளி இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து படங்களை தவிர்த்துட்டு சில நல்ல படங்கள் மட்டும் ஒத்துக்கிறதாலையா, இல்லை வாய்ப்புகளே அப்படித்தான் அமையுதா? வாய்ப்பு வர்றது தான் சார், நான் வேணான்னு சொல்கிறது இல்லை. இப்போ நமக்கு வர்றதில்ல, நம்ம வந்து எது கரெக்டாக இருக்கும், நன்மையாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நன்மையாக இருக்கிறது இது ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பண்ண முடியாதுல்ல. ஏன்னா எந்த ஐடியாவில் வராங்கன்னு தெரியாது. அட்வான்ஸ் வாங்கிட்டு அட்வான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப பொலைட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் அது நடக்கலைன்னா அப்புறம் திருப்பியும் வேறு ஒரு ஃபேஸாக இருக்கும், அதை நம்ம திருப்பியும் ஃபேஸ் பண்ணணும், திருப்பியும் அதை கொடுக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருந்தால் பண்ணிடலாம். அதுதான் நான் பார்த்துட்ருக்கேன். இந்த டைம் ஆனது நானாக பண்ணிக்கிறது இல்லை, நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் இல்லை. அது என்ன நமக்கு தேடி வருதோ அதை ரிசீவ் பண்ணி அதில் வந்து எவ்வளோ ரிலாக்ஸாக ஒரு ஒர்க்காக இது அமையும் அப்படின்றத பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் நான். ரிலாக்ஸான்னு நான் சொல்கிறது வந்து எந்த ஒரு கலாட்டாவோ இல்லை பெரிய பிரச்சனையோ இல்லாமல் வேலை கரெக்டாக போயிட்டு இது ரிலீஸ் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா இப்போ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. சேட்டலைட் டிஜிட்டல் வந்து அது தேட்டரில் வந்து லப்பர் பந்தோட பெரிய சக்ஸஸ் எனக்கு என்னென்னா, அது தேட்டரில் ஓடுனது, தேட்டரில் வந்து திருப்பியும் பண்ணது. சேட்டலைட் டிஜிட்டல் வந்து அவங்கக்கிட்ட அந்த மார்க்கெட் அவங்க பண்ணுறது வந்து எனக்கு அது பிடிக்கல. வெற்றி சார் சொல்லுவாங்க, ஓடிடியோட முதல் ஹீரோ சவுத் சைடு. ஏன்னா விசாரணை தான் நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட்டு படம் இங்கே போனது. பட் அவங்க பண்ணுற டிமாண்டு அதுவும் இங்கே நிறைய இருக்குது. இப்போது அது தேட்டர் ஓட ஆரம்பிக்கும் போது அது மாறும் நான் நம்புகிறேன். அது இன்னும் நிறைய படங்கள் இருக்குது, அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும். அது டிஜிட்டல் மாறணும், அதுக்கு தேட்டர் வந்து அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லப்பர் பந்து வந்து 9வது நாள் டிக்கெட்டுக்காக வந்து கூட்டம் க்ரௌட் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேட்டருக்காரங்களும் ரொம்ப ஹாப்பியாக பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக வெளியானதுக்கு அப்புறமும் படம் ஓடுதுன்றது பெரிய விஷயம். ஆமாம் சார், அது ரொம்ப பெரிய நிறைவாக இருக்குது சார். இது மாதிரி சூப்பரான ஒரு விஷயம் கிரியேட் ஆகணுன்ற விருப்பமாக இருக்குது சார். ஒரு படத்தை தினேஷ் ஒத்துக்கிறதுக்கு அடிப்படையாக என்னென்ன விஷயம் இருக்கணும்? அது நீங்கள் என்ன ஃபார்முலா, இதுதான் தினேஷ் நீங்கள் பண்ணுறதுன்னு நீங்கள் இதை நீங்கள் பண்ணுங்க சொல்லுங்க. மேற்கோட்டில் இருக்கே ஒரு மாதிரி அப்படி பார்த்தா இல்லையா? நீங்களே உங்கள் படத்தை திருப்பி ரிவ்யூ பண்ணி பாருங்கள். மற்ற கதாநாயகன் நடிக்கிற படங்களுக்கும் தினேஷ் நடிக்கிற படங்களுக்கும் நிச்சயமாக வித்தியாசம் இருக்கா இல்லையா?
இருக்குது சார். எனக்கு அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் சார் தெரியுது. இப்போ லப்பர் பந்தே நான் படம் தேட்டரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகே நான் இதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஃபஸ்ட்டு வந்து மனுஷங்க தான் வரவங்க எப்படி வந்து அதாவது மனிதரை பிடிக்கணும் சார், அதுதான் நினைக்கிறேன் சார். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற கதை. ஆமாம் சார். அப்புறம் சம்பளம் அப்படி வச்சுக்கலாமா? இப்போ வந்து சம்பளம் வச்சுக்கலாம் சார். கொஞ்சம் நம்மளும் அதில் போயிட்டு இப்படி பார்க்கணும் சார். அப்போ தான் எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகுறது சார். என்னால் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. அது அந்த நேரத்தில் நடக்கிற ஒரு கிஃப்டாக நடக்குது சார். அது ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் படம் பண்ண மாட்டேன்னு சொல்லி யாருன்னா வந்து கதை சொன்னாங்கன்னா அது அவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். சரி இப்போ ஆனால் டேரெக்டாக சொல்லிடுறது. முதல்ல வந்து பார்க்கவே மாட்டேன் நான். அதனால தான் டெக்ஸ்ட்லேயே பேசுவேன். அப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறதும் எனக்கு ரிப்ளை பண்ணுறதும் கொஞ்சம் எனக்கு ஸோ வாய்ஸ் நோட்டு டெக்ஸ்ட் வரும்போது வந்து எனக்கு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இதுதான் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ஓகே. எந்த ரீசன்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார். கண்டிப்பாக படத்தை நடிக்கிறதுக்கு முன்னாடி முழு கதையும் கூட கேட்குற ஆளாக தெரியலையே நீங்கள். இல்லை சார். ஆனால் மேபி ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து இன்ஸ்பயர் பண்ணால் போதும் லைனு. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை தான் நினைக்கிறேன் சார். இது கரெக்டாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சில நேரத்தில் தப்பாகவும் ஆயிருக்கு சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி. பட் நிறைய நல்லது தான் நடந்திருக்கு. இன்றைக்கு ஒரு சினிமா நடிகருடைய ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறது அவனுடைய சம்பளம் தான் அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் இருக்குது. அதில் தினேஷுக்கு உடன்பாடு இருக்கா? இப்போ நான் வந்து ஒரு மார்க்கெட் அப்படி அட்டன் பண்ணிவிட்டு ஒரு படம் அப்படி கொஞ்சம் கம்மியாக பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்போ வந்து அது எப்படி ஆகும் முடியும். ஆனால் இப்படி இப்போ நான் இதுவே பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது கேட்குறாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ நான் அதை இத்தனை நாள் பண்ணாமல் இருந்ததுக்கு ரீசன் வந்து நான் சூஸ் பண்ணாமல் இருந்தது சார். அது சம்டைம்ஸ் கொஞ்சம் ஈகோவாக டக்குன்னு ஆகும். நான் சூஸ் பண்ணாமல் இருந்தது தான் அது ரீசன். ஓகே அது நடந்திருக்கு, எனக்கு வந்திருக்கு. பட் ஒன்று இப்போ ஒன்று இருக்கும்போது எனக்கோட விருப்பம் வந்து இன்னும் பெருசாக இருக்குது. எனக்கு பெருசாக படம் பண்ணணும். அந்த ஏன்னா இதுதான் பிஸ்னஸ், இதுதான் இப்போ என்கிட்ட இதுதாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு கோவம் வரும்ல. இதுதான் பிஸ்னஸ் சொல்லும்போது அப்படி இல்லை. அத்தனை இயக்குநர்களும் புது இயக்குநர்கள், புது டேரக்டர், புது ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ எனக்கு பார்க்கும்போது ஸோ எல்லாரும் அப்படி பேசுறது இல்லை. சில நேரத்தில் அப்படி ஒரு கவுண்டர் பார்ட் வரும்போது மட்டும் எனக்கு டக்குன்னு ஒரு ரைஸ் ஆகும். அப்படி இல்லைங்க நான் செலக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுங்கிறது தான். வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. வேறு போய் அவங்களை கேள்வி கூட கேட்க போகிறது இல்லை. ஓ அப்படி பேசிட்டாங்களா, சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது சார். அதை டிசைட் பண்ணாது சார். ஜனங்க தான், ஜனங்க கொடுக்குறது தான். ஜனங்க கொடுக்குற என்ன யார் என்ன பண்ணாலும் எது பண்ணலனாலும் ஆள் எப்படி இருந்தாலும் ஒரு வெற்றி தான் வந்து அதை டிசைட் பண்ணுது இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அங்கே ஜனங்ககிட்டே அதை கொடுத்துடலாம். அப்புறம் இங்கே எல்லாமே ஓகே இருந்தால் சினிமாவே கொடுத்துரும். அது நம்ம கேட்கணுன்றதை கிடையாது. அதுவும் இங்கே ஒரு ஃபேக்ட் இருக்குது. சினிமாவே வந்து கொடுக்குது. அது இந்த வச்சுக்கோ அப்படின்றத கொடுக்குது. அந்த இதுவும் இருக்குது. நம்மள டிஸ்டர்ப் ஆகாம மட்டும் நம்ம அவங்க ஒரு ஐடியாக்குள்ளே பார்த்துட்டு பட்ஜெட்குள்ளே தான் பண்ணுவாங்க அப்படின்னு வரும்போது மட்டும் அப்படி இல்லை, அப்படி கிடையாது. இப்போ நான் டக்குன்னு மாமனாரும் பண்ணுவேன் அப்படின்ற போது நான் என்னோட அவுட் ஆஃப் பாக்ஸில் தான் போய் பண்ணுறேன், உடச்சி போய் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி என் படங்கள் பட்ஜெட்லேயும் இருக்கும் அப்படின்ற விருப்பமும் இருக்குது. நீங்கள் அதை ஏற்றுக்கிறது இதையும் நீங்கள் பெரிய மனசோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது சார். ஆனால் கம்பெனியாக வந்து இப்போது பண்ண எல்லாமே புது ப்ரொடக்ஷன்ஸ் தான் நமக்கு பண்ணது. குக்கு வந்து ஃபாக்ஸில் வந்து பண்ணாங்க. ஃபாக்ஸ் வந்து புது கம்பெனியோட பயங்கரமாக இருப்பாங்கன்னா கார்ப்பரேட் வந்து நீங்கள் அவங்க சைன் வாங்கிப்பாங்க. எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அப்போ நம்ம ஒன்று கேட்டால் அவங்க மெயில் போட்டு தான் வரும்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ இது இப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு எந்த பெரிய கம்பெனியை வந்து நம்மளை இது பண்ணல. அட்டகத்தி ஸ்டுடியோக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தது ஹார்ட்ஃபுல்லி தேங்க்ஸ். அது சூப்பர். பட் அதுக்கப்புறம் நம்ம பேனராக வந்து எல்லாமே புது பேனர்ஸ், புது டைரக்டர். சமீபத்தில் நான் ஃபீல் பண்ணது ஓகே நமக்கு இதுவே சூப்பராக இருக்குது. இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்தது புது ப்ரொடக்ஷன்ஸும் புது இயக்குநர்கள் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கோம். கொஞ்சம் ஆசைலாம் இருந்துச்சு, ஏன் இந்த பேனருங்க வரல, ஏன் இந்த பெரிய பேனர்ஸ்லாம் வரல, என்ன பிரச்சனை ஏன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. இப்போ எனக்கு அது உடஞ்சிடுச்சு. அந்த விருப்பமும் இல்லை. நமக்கு இருக்கிற இடமே சூப்பராக இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா பல மல்டி ஸ்டார் படங்கள் வந்து அது மாதிரி படங்கள் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. இப்போ வேட்டும் அப்படி தான் இருக்கும். எனக்கு வந்து வாண்டடாக அப்படின்னு இல்லை, எல்லாருமே மல்டி ஸ்டார் தான். இப்போ இந்தியிலலாம் பயங்கரமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இருக்கிற ஸ்பீடில் இப்போ இருக்கிற படங்களுக்கு வந்து தேவையாகவும் இருக்குது. ஒருத்தர் 2-3 பேர் இல்லாமல் யார் படமாக இருந்தாலும் அதை என்கேஜ் பண்ணுறதுக்கு புல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அது தப்பு இல்லை சார், ஜாயின் பண்ணி பண்ணுறது தப்பு இல்லை. நம்ம ரிலாக்ஸாக ஜாலியாக பண்ணிக்கலாம். அது கதைக்கான தேவையாகவும் நம்மளையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அது ஓகே அப்படின்ற போது ஜாலியாக பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பட் நமக்கான இடமும் நம்ம பார்த்துக்கணும். பல வருடங்களாக இந்த சினிமா பயணத்தில் இருக்கீங்க.
நீங்கள் நடந்து வந்த பாதையை திரும்ப பார்க்கும்போது எப்படி இருக்குது? நான் போய் பார்ப்பேன் சார். டக்குன்னு எங்கள் ஏரியா வண்ணார்பேட் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் எங்கள் பழைய வீடெல்லாம் பார்ப்பேன். எங்கள் அப்பா ஒர்க் பண்ண பிடபிள்யூடி ஸ்டான்லி ஆப்போசிட்டு அதை போய் பார்த்தேன். அந்த செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு போது பார்த்தா அந்த வெளியில் மட்டும் அப்படி இருக்குது, உள்ள பில்டிங்லாம் இல்லை, எல்லாம் இடிச்சிட்டு வேறு ஏதோ கட்டுறாங்க போல இருக்கு. மின்ட்டு ஒரு கனவு மாதிரி இருக்குது லைஃப். அப்போது என்ன தோணுன்னா, இது வாழ்க்கை வந்து ஒரு கனவு போல இருக்குது, இது வந்து ஒரு கனவுல தான் நம்ம இருக்கோம், எங்கேயோ ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கோமா, இந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி இது ஒரு கனவு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அடிக்கடி நான் நினைக்கிறது அந்த கனவுனா நம்ம மாற்றலாம், நடந்ததை கூட திருப்பி மாற்றலாம் போல இருக்கு அப்படின்ற ஒரு விருப்பம் மட்டும் வரும். நான் நினச்சவங்களாம் திருப்பி வரணும், திருப்பி திருப்பலாம் இருக்கும். டைம் மிஷின் இல்லை, இது ஒரு ட்ரீம் மாதிரி தானே இருக்குது. இது இந்த சூட்சமம் என்னன்னு நமக்கு தெரில. இதை விரும்பணும். நான் யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவங்களாம் நம்ம கூட திருப்பி இருக்கணும், இல்லை எல்லாமே கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு தாட் போகும். திரும்பி பார்க்கும் போதுன்னு இல்லை, ப்ரெசென்ட்ல இருக்கும்போது கூட அந்த தாட் தான் வரும். தினேஷ் ஒரு ஹேண்ட்ஸம் எலிஜிபிள் பேச்சுலர். எத்தனை முறை காதல் வந்து போயிருக்கு? அது வந்துக்கிட்டே இருக்குங்க சார். காதல் கண்ட்ரோல் இல்லை, ஆனால் அந்த காதல் யாரையும் காயப்படுத்தாது. அது ஒரு அட்டகத்தியாக இருந்து எல்லாரையும் வந்து ஷீல்டாக தான் இருக்கும். ஷீல்டாக பார்த்துட்டு அவங்கள பத்திரமா பார்த்து வழி அனுப்பிச்சிட்டு இப்போ தான் ஆக்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஒரு 1 இயராக பேசிகிட்டு இருக்கோம், அது போயிட்டுருக்கு. ஹீரோயின்ஸ் அப்படின்போது நல்லா பார்த்துப்போம் அவங்கள. என் கூட நடித்த எல்லாரையுமே வந்து ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டு டேக் கேர். ஒரு பேட்டா வாங்காத அசிஸ்டண்ட்டு தான். அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படின்னு. மற்றபடி பெரிய கலாட்டா நடிச்ச நடிகர்களுக்கு கார்டியனாக இருக்கிறத சொல்கிறீங்க, காதலனா இருந்தது இல்லையான்னு கேட்குறேன். அந்த காதல் வந்து யாரையும் காயப்படும். அந்த காதல் வந்து போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி சொல்கிறது, அது ஒரு டேக் கேர் தான். அது பார்த்துக்கிற மாதிரி தான், நம்ம வீட்டு ஆட்களை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் டேரக்டர்ஸ் கேட்பாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி பார்த்துக்க மாட்டீங்களா? சீரியஸ், நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும். அது கலாட்டாலாம் இருக்காது சார். அந்த அன்பு எல்லாரும் மேலேயுமே இருக்கும். அதனால தான் ரொம்ப செலக்டிவாகவே பார்த்துட்டு வெளில போனால் எல்லாம் சைலண்டாக கம்னு இருப்பேன். எப்பயுமே அப்படி கிடையாது. இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அது மட்டும்தான். ஃபீல்டுக்குள்ளே அந்த மற்றெல்லாம் எந்த கலாட்டா பெருசாக இல்லை. நம்ம வேறு எந்த பஞ்சாயத்தும் வேண்டாம். நீங்கள் நடித்த ஹீரோயினில் யாரோட உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் லெவல் நல்லா இருந்தது? எல்லா ஹீரோயின்ஸுமே சார். ஏன்னா டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ரொம்ப அதை உடச்சிலாம் போய் பண்ணல. எனக்கு கேமரா முன்னாடி வந்து இப்போ அந்த லவ் அப்படி காமிக்கணுன்ற விருப்பமும் எனக்கு இல்லை. இப்போ எப்படி வந்து ஒரு வெட்டுறதை குத்துறது அந்த வைலன்ஸ் வேணான்றது, லவ்வையும் வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கணுன்றது ஒரு விஷயமா இருக்குது. அது ஒரு பர்சனலாக இப்போ நடிக்க வந்தாச்சு எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா கேமரா முன்னாடியே வந்து இப்போ போதும், கொஞ்சம் இப்படி மேலே கூட போய் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதான் இருந்தது. ரோஜா போயும் தாமரை போயும் அது கூட வைலன்ஸா இருக்கு சார். 2 ரோஜாவை இப்படி காமிக்கிறது கூட வைலன்ஸா இருக்கு. நம்ம அதை ரொம்ப அழகா விட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ரீல்ஸும் அப்படி இருக்கு, ஒரு இதுவும் பயங்கரமா இருக்கிறதுனால நிறைய பேச வேண்டியது இருக்கு. நிறைய டோல், எனக்கு ஒரு வாட்டி இந்த டோலை பற்றி பேசணும் அப்படின்னு. டோலை பார்த்தாலே பதறது. அது ஏன்னு தெரில. ஒரே நாடு இல்லை, ஒரே பூமிக்குள்ளேயே வந்து இந்த டோலு பாஸ்போர்ட்லாம் அடுத்த கதை. அதுக்கு முன்னாடி இந்த டோல் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா இந்த ரோட்டில் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு அந்த விஷயம்லாம் தோணும் எனக்கு. திரை விமர்சனங்கள் வந்து தினேஷை பக்குவப்படுத்திருக்கா, காயப்படுத்திருக்கா? பிகினிங்கில் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். அந்த வார்த்தைகள் வர்றதுக்குலாம் ரொம்ப இதுவாகவும் ரியாக்ட் பண்ணுவேன். எனக்கு ஏன் இப்படி, ஏன்னா ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு, அட்டகத்தின்னு. ஒருத்தர் வந்து என்கிட்ட கேள்வி கேட்டார், நீங்கள் எல்லா படத்துலையும் ஒரே சேமாக நடிக்கிறீங்க, இது ரிலீஸ் ஆனதே ஒரு படம் தாங்க அப்படின்னு. நான் அப்போதான் ஷூட்டிங்கே போயிட்டு இருக்கேன், நடித்ததே ஒரு படம் தான். எந்த இடத்துல கேட்டோன்னா அவர் அப்போ தான் தெரியுது இவங்க அவர் ஒரு யாருன்னே தெரியாமல் ஒரு இதுலேருந்து வந்து கேட்டார். அப்புறம் ஒரு படம் நான் ஸ்டேஜில் பேசிட்டு இருந்தேன். பேசும்போது அவர் என்னை ஹர்ட் பண்ணோன்னே கீழே கேள்வி கேட்டார். அந்த படம் டைட்டிலுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அது ப்ரொடக்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ப்ரொடக்ஷனில் தான். ஆமாம், அந்த படம் எப்படி கமிட் ஆனதும் நான் சொன்னேன். நம்ம ரீசன் இல்லைங்க, அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. சரி, நியூஸ் தான் பயங்கரமாக இருக்குது, சித்தரைக்கப்பட்டவனு வீட்டுக்குள்ளே பூந்து வந்து நியூஸில் வர நியூஸ் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அதுக்கு தான் சென்சார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் அப்படி அவங்களும் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே இப்போ வந்து எல்லாருமே விமர்சகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் முதல்லையும் அப்படி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பதிவு பண்ண முடியுது அவங்களால. அவங்க பதிவு பண்ணி அதை பார்க்க வைக்க முடியுதுன்றதுனால நம்மளை காயப்படுத்தாமல் நம்ம வேலையை பார்க்கறதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு கூட. இப்போ நல்லது வந்தாலும் போட்டுருவார் போட்டுட்டும் தூட்டுவார் தூட்டு அனைத்தும் கண்ணனுக்கு என்ன ஒப்பாட்டு வச்சுட்டு நீப்பான்னு போயிட்டேறா அப்படின்ற மாதிரி ஜாலியாக. தினேஷ் ஆன்மீகவாதியா?
சார் நான் வந்து ஒரு மனுஷன் சார். நான் எந்த மதத்துக்குள்ளேயும் இல்லை சார். ஆனால் எனக்கு பெரிய இறை நம்பிக்கை, அது இறை நம்பிக்கை பயங்கர அதிகமாக இருக்குது. பட் எந்த மதத்துக்குள்ளேயும் நான் இல்லை. அந்த ஒரு பாயிண்ட்லேயும் நான் இருக்கேன். அதுக்கு எந்த உருவமும் எந்த ஒரு கலாட்டாவும் இல்லை. சைலண்ட்டாக ஒப்படைச்சிட்டு இருக்கேன். எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாமே என்னோட வயசில் பெரியவங்க. சின்ன வயசுலேருந்து நான் பழகினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸாக இருப்பாங்க எனக்கு. அதனால டப்புன்னு எதனா ஒன்று நடக்கும். அந்த மாதிரி திரைப்படங்களை பற்றி பொதுவாக ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இயக்க போகிற படத்தில் வந்து அதெல்லாம் இருக்குமா? இது எதிரொலிக்கும் சார்? படம் லாக்டவுனில் ஒரு படம் ஒரு கதை இது பண்ணேன் சார். என்னால் எடுக்க முடியல. அது சின்ன ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அதை நான் சீக்கிரமாக எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். நீங்கள் வந்து எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள். நான் இப்போ பண்ண போகிறேன் நம்புறேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அது எப்படி இருக்குன்னு. எனக்கு சீரியஸாக உங்களோட விமர்சகர்கள் வந்து நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் இப்போது ப்ளூ சட்டை மாறன் சார்னு நினைக்கிறேன், அவருடைய ஒரு ரிவ்யூ வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அவர் மட்டும்தான் அவ்வளோ ஜென்யூனாக கொடுக்குறாங்கன்னு ஒரு இது எனக்கு நிறைய நான் கேட்குறது கிடையாது. மற்றதெல்லாம் எதுவுமே நான் பெருசாக கேட்க மாட்டேன். அது பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது விஆர் மாலில் பார்க்குறேன். மாஸ்க் போட்டு பின்னாடி ஒரு பெரிய டீம் பசங்க. அப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன் ஃப்ரெண்ட் டிக்கெட் புக் பண்ணோன்னு அவங்க கேட்குறாங்க. ரிவ்யூஸ் ஆர் குட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்கிறாங்க. ஸோ எனக்கு உண்மையிலேயே இது சர்ப்ரைஸ் ஆச்சு. ரிவ்யூஸால் வந்து ஆடியன்ஸ் வராங்க தேட்டருக்கு வந்து ஒரு ரிவ்யூ வந்து. ஆனால் ரிவ்யூஸ் வந்து இப்போ மார்க்கெட்டிங்காக மாறினதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாமே வந்து ஜென்யூனான ரிவ்யூஸ். இப்போ பெய்டு ரிவ்யூ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரிவ்யூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதை சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது. அதை அவங்க திட்டினாலும் சரி இல்லை படத்துக்குன்னா நம்ம ஜனங்கக்கிட்ட அதை ஒப்படைச்சிரும் அப்படின்ற ஒரு தாட்டால் ரிவ்யூஸை நான் எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் என் தம்பி அவங்க சைட்லலாம் எனக்கு பிரச்சனை வரும். இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு ரொம்ப கம்மியாக தான் பேசுவோம். அவங்க ரியாக்ஷனில் நம்ம சுற்றி இருக்கவங்க ரியாக்ட் பண்ணும்போது நம்ம வைப் தெரியுங்களா அவங்க நமக்கு எப்படி இருக்காங்க. அது கொஞ்சம் வீட்டில் தான் அந்த வீட்டில் அவங்க ஏதோ யோசிக்கிறாங்க போல இருக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் லப்பர் வந்து ஓகே தான். இந்த மேட்ச்சு சூப்பர். அடுத்த மேட்ச்சுக்கு என்னென்னு உங்களை நேரடியாக நல்லா விமர்சிக்கக்கூடிய நபர்கள் யார் யார்? ரஞ்சித் சார். எல்லா படங்களையுமே விமர்சிப்பாரா? உங்களையும் விமர்சிப்பாரா? பயங்கரமாக கேட்பேன். இந்த படம் சரியில்லை நீ பண்ணதுன்ட்டு அப்படி வராது சார். என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, எவ்வளோ அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். அவர் பயங்கரமாக ஆக்சுவலாக ரஞ்சித் சார் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. வெற்றி சார் அஃப்கோர்ஸ் அவர் வந்து அவ்வளோ ஜென்டிலாக அதை சொல்லுவாங்க. உறவினர்கள், நண்பர்கள்? நண்பர்கள் இவங்க 2 பேர் தான். சினிமா வேறு யார்கிட்டையும் பெருசாக பேசினதில்லை. வேறு வீட்டில் தான் சார் இருப்பேன். எனக்கு வெளியில் சுற்றுறதுக்கு பெருசாக ஏன்னா அலைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் அப்பயே அலைன்னு அலைஞ்சிட்டேன். நடந்தே போய் முடிச்சாச்சு. நடந்து ஓடி பஸ்ஸு ட்ரெயின் சைக்கிள் எல்லாமே. அதனால் எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும். கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கும். வேறு யார் நம்மளே தான் கேட்டுக்கிறது என்ன பண்ணுறது பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். நம்மளா கேட்டுக்கிட்டு நம்மளா உட்காடுறது. எப்போ தினேஷ் திருமணம்? இன்னும் கொஞ்சம் டூயிட்லாம் பாடிட்டு இன்னும் அதை பண்ணவே இல்லை சார். அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இன்வைட் பண்ணுறேன் சார். 26 எதிர்பார்க்கலாமா? 25 அது சீக்கிரமா சார். சீக்கிரமா மாட்டிக்க விரும்பல எதுவும் சொல்லி. பட் ஆனால் விரைவில் இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு ஹாப்பி. உங்களை கூட ஜாலியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.